ஹலோ ஹலோ பசங்களா ஹலோ ஹலோ குட் ஈவினிங் கைஸ். ஹலோ பசங்களா இருக்கீங்களா? கேக்குதா? ஹாய் கைஸ். ஹலோ. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் மேக்னட்டிசம். வாவ். ஸோ ஹேவ் யூ எவர் வண்டர்ட், இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மேக்னெட்ஸ் ஒட்டி விட்டிங்கன்னா ஏன் அது அப்படியே நிற்கிது அப்படின்னு? இல்லை வந்து ஒரு காம்பஸ் எடுத்துக்கிட்டீங்க, காம்பஸ் வந்து நார்த் போல் பாயிண்ட் பண்ணுது, ஏன் அப்படி பாயிண்ட் பண்ணுது? இந்த மாதிரி கேள்விங்களாம் நீங்கள் உங்ககிட்ட நீக்காச்சும் கேட்டிருக்கீங்களா? இது எல்லாத்துக்கான பதில் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் ஆஃப்டர் ஆல். ஸோ லெட்ஸ் நாட் வெயிட் டூ மச் அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த கிளாஸ். ஓகேயா? குட் ஈவினிங். எனிவேஸ், ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்னட்டிசம் அது வந்து எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரிக் கரண்ட் கூட எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்றது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா அது ஆயிஸ்டர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க ஆக்சுவலாக என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா, இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, ஆனால் அவங்க காம்பஸில் வந்து ஒரு சின்ன டிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சுது. அண்ட் இந்த டிஃப்ளெக்ஷன் வந்து அந்த காம்பஸோட நகர வேற டைரக்ஷனில் இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் இது ஏன் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டதாலாம் இன்னைக்கு நம்ம இந்த சாப்டர் இந்த புக்கில் பார்க்குறோம். அவரை வெறுக்காதீங்க, திஸ் இஸ் அ குட் சாப்டர் ஒன்லி. ஓ ஷிட், எனக்கும் இந்த பெண்ணுக்கு ஒரு ராசியே இல்லை. ஓகே, ஹாய் ரேணு, கார்த்திகா சாதா, ஓகே ஐ எம் மர்டரிங் யுவர் நேம். ஹலோ லோகேஷ், ஹலோ சிவாத்மிகா, ஹாய். எனிவேஸ், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் பார்த்த சேம் திங்ஸ் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லையும் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்கும். மீதி லிட்டரலி எல்லாமே சேம் திங் தான். ஓகேயா? ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து நம்ம இ அப்படியே டிஃபைன் பண்ணோம். வெயிட், நான் கலர் வேணா மாற்றிக்கிறேன். வேறு ஸ்பென், யா ஓகே. நம்ம இ என்ன பென் கலர் மாறல. ஓகே, ப்ளூ பென் தான் இன்னைக்கு வேணும்னு சொல்லி பேனா சொல்லுது. ஓகே, எனிவேஸ் இட்ஸ் ஃபைன். உங்களுக்கு தெரியுதுல கைஸ்? யா உங்களுக்கு தெரியுது. ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் இ அப்படின்னு யூஸ் பண்ணது இந்த இடத்துல பி அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி வாட் சாரி வாட், ஐ எம் கன்ஃபியூஸ்ட். எனிவேஸ், ரெட்டும் ப்ளூ மாற்றி வருது. ஐ எம் வெரி கன்ஃபியூஸ்ட். எனிவேஸ், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம ஈன்னு யூஸ் பண்ணது, மேக்னெட்டிக் ஃபீல்டிங்க பி அப்படின்னு யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுற போகிறது தான் ஃபுல்லாக மேக்னட்டிசம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறது தான் ஃபார் த மோஸ்ட் பார்ட். ஸோ யா, ஸோ இந்த பார் மேக்னெட்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி இருக்க மேக்னெட்ஸ். இது என்னைக்காச்சும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இன்ஃபேக்ட் நான் சின்ன வயசில் இதுக்கு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணேன். எதுவும் இல்லை, சும்மா அப்படி வச்சு காமிச்சேன், அவ்வளோதான். ரொம்ப பியூட்டிஃபுல். எஸ், ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபீல்ட் லைன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி மேக்னெட்டிக்கும் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இதுக்கும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதுக்கும் வந்து எனி பாயிண்ட்ல வந்து ஃபீல்ட் டைரக்ஷன் வந்து டேஞ்சென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அண்ட் ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கும் அந்த இடத்துல, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் ஃபீல்டு அப்படின்றது வந்து எவ்வளோ க்ளோஸ்லி பேக்டாக இருக்க போகுது, எவ்வளோ டென்ஸாக இருக்குன்றதை வச்சு நீங்கள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இன்னும் நிறைய ஃபீல்ட் லைன்ஸ் பார்க்குறீங்க, இந்த இடத்துல இன்னும் கம்மியான ஃபீல்ட் லைன்ஸ் பார்க்குறீங்க. ஸோ நிறைய ஃபீல்ட் லைன்ஸ் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா யூ கெட் அ லாட் மோர் ஸ்ட்ரென்த். ஓகே, அதாவது லாட் மோர் பவர்ஃபுல் ஃபீல்டு அங்கே இருக்குது.
இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாட் மோர் வீக்கர் ஃபீல்டு இருக்கு. ஓகே. ஸோ ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து டென்சிட்டி வச்சு யூ கேன் சே. அண்ட் இந்த 2 ஃபீல்ட் லைன்ஸ் தான் எப்பவுமே இன்டர்செக்ட் ஆகாது. ஏன் ஆகாதுன்றதை நான் சொன்னேன். 2 ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி இருக்கு. ஓகே. 2 ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இஸ் ஆல்சோ அ பாயிண்ட் இன் திஸ் as well as in this line. ஸோ இந்த லைன் என்ன சொல்லுதுன்னா இங்க ஃபீல்ட் வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லுது. இங்க ஃபீல்ட் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லுது. ஆனா இது ரெண்டுமே ட்ரூவா இருந்தாகணும். லைக் அந்த பாயிண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும். கரெக்டா? இந்த லா ஃபாலோ பண்ற மாதிரி. ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இன்டர்செக்ட் ஆக முடியாது. இது நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பார்த்தோம். இப்போ திரும்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட்லயும் சேம் திங் தான். ஓகே. அண்ட் ஒன் மோர் நியூ திங். the very small difference between electric field lines and magnetic field lines என்னன்னா magnetic field lines are always forming closed loops. Okay, this never extends up to infinity. Electric field lines என்ன பார்த்தோம்? This almost always extends to infinity. இல்லனா it ends at another monopole. கரெக்ட்டா? மோனோபோல்னா either a positive charge or a negative charge. ஆனா இங்க பாத்தீங்கன்னா they always form closed loops. அது எப்பவுமே infinity போகாது. Okay, so this and இன்னொரு thing என்னன்னா electric field never forms closed loops. கரெக்ட்டா? So அப்ப இதுவும் அதுதான் only difference between electric field lines and magnetic field lines. Super simple. நம்ம வந்து ஆக்சுவலா வந்து இன்னொரு parallelsம் வரையலாம். நம்ம வந்து electric dipoles பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இங்க இருந்து +q இங்க -q போட்டு நம்ம ஒரு டைபோலா பார்த்தோம்ல. லிட்டரலி சேம் திங் தான் பார் மேக்னெட்ஸ் ஆக்சுவலா. இந்த இடத்துல வந்து நார்த் போல் அண்ட் இங்க சவுத் போல். அவ்வளவுதான். எனிவேஸ். ஸோ நம்ம வந்து ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? தட் இஸ் சார்ஜ் டைம் எலக்ட்ரிக் வாட்? ஓகே, எனிவேஸ் சார்ஜ் டைம்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே வந்து டைரக்டாக போடாமல் வி யூஸ் வி பார் கிராஸ் பி பார். வின்றது velocity of the particle just moving. ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்டேஷனரியா இருக்க ஆப்ஜெக்ட் எதுவுமே வந்து does not experience a magnetic field, a magnetic force. ஓகே. ஸோ ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. ஓகே. இந்த இடத்துல என்ன பார்ட்டிகல் இருந்தாலும் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாது. ஃபோர்ஸ் இஸ் given by this thingy. F bar is equals to Q into V bar cross B bar. ஓகே. அண்ட் இன்னொரு திங் பார்த்தீங்கன்னா we are doing a cross product of vectors, a vector product. கரெக்டா? ஸோ வெக்டார் ப்ராடக்ட் பண்ணணும்னா என்னவா இருக்கணும்? ஐடியலி ரெண்டு வெக்டார்ஸும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும். கரெக்டா? ரெண்டுமே பேரலாவோ இல்லை ஆன்டி பேரலாவோ இருந்துச்சுன்னா நோ ஃபோர்ஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். எஸ், பியூட்டிஃபுல். இப்போ அதே ஸ்கேலார் ஃபார்ம்ல இப்படி எழுதலாம். இதோட மேக்னிடியூட் தான், ஜஸ்ட் த மேக்னிடியூட். ஓகே. அண்ட் நம்ம வந்து ஃபீல்ட் லைன்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எந்த டைரக்ஷன்ல இருக்கணும்னு சொல்றதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரூல் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் இருக்கு. என்னடா நடக்குதுங்க? அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ்க்கு ஆல்வேஸ் இன்வெர்ஸ் இருக்கு ரேடியலி. ஓகே. ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா திங்ஸ் ஆர் லிட்டில் பிட் டிஃபரெண்ட். எப்படி? ஹவு சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, சே ஒரு ஒயர் இருக்கு. சே இதுதான் அந்த ஒயர். இப்போ இந்த ஒயர் சுத்தி ஆக்சுவலா வந்து எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சே இந்த ஒயருக்கு வந்து யூ பிளேஸ் யுவர் ஹேண்ட் அரவுண்ட் இட் such that your thumb points in the direction of current. கரண்ட் இப்படி போகுதுன்னா ஐ எம் கீப்பிங் த தம் பாயிண்டிங் டு த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். எந்த டைரக்ஷனில் போகுது அந்த டைரக்ஷன் வச்சுருந்தேன். இப்போ ஐ எம் ஹோல்டிங் திஸ் அண்ட் ஐம் ரேப்பிங் மை ஃபிங்கர்ஸ் அரவுண்ட் இட். அதாவது என் விரல்களை சுற்றி வைக்கிறேன். இப்போ நான் எந்த டைரக்ஷனில் சுற்றுறேனோ அந்த டைரக்ஷன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ இப்போ மேலே கரண்ட் போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி இருக்கு. ஏன்னா ஐம் ரேப்பிங் மை ஃபிங்கர்ஸ் அரவுண்ட் லைக் திஸ். ஸோ இப்படி ஒரு ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு. இப்போ அதுவே கீழே போகுது கரண்ட் அப்படின்னா இப்படி வச்சிருந்தேன்னா இப்படி சுற்றுறேன், நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுறேன். ஸோ இப்படி போகுது கரண்ட், சாரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். காட் இட்? ஸோ திஸ் ரூல் ஈஸி டு ரிமெம்பர் இஸ் கால்ட் ரைட் ஹேண்ட் தம் ரூல். தம்பு வச்சு எந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்றது தான்
ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஓகேயா? ஸோ அந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, இந்த தம்ப வந்து அலாங் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வச்சுட்டு யூ ரேப் அரவுண்ட் யுவர் ஃபிங்கர்ஸ். தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். எனிவேஸ், ஸோ இப்போ இன்னொரு திங் இஃப் யூ வேர் டு அப்சர்வ் பார்த்தீங்கன்னா, நம்ம எஃப் பார் இஸ் ஈக்குவல்ஸ் டு q இன்டூ வி பார் ப்ளஸ் கிராஸ் பி பார் அப்படின்னு எழுதுறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா we are doing vector product. வெக்டார் ப்ராடக்ட்ஸ்னா என்ன? அந்த ரெண்டு வெக்டார்ஸ்க்கும் பெர்பெண்டிகுலராக இருக்க டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் இருக்கு. ஓகே, வெலாசிட்டியும் பியும் இருக்க டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இல்லை, அதுக்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சுவலாக வந்து அலாங் த வெலாசிட்டி தானே இருக்கணும். அலாங் த வெலாசிட்டியில் இருந்தால் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஏன்னா v is ds bar by dt, where dt is just a scalar. ஸோ அந்த ஸ்மால் இடத்துல பார்த்தீங்கன்னா ds பாருக்கும் v பாரும் வந்து சேம் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ அப்போ ds பாரும் ஃபோர்ஸும் பர்பெண்டிகுலராக இருக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஃபோர்ஸும் பர்பெண்டிகுலராக எல்லா இன்ஸ்டன்ட்லையும் இருக்கு. கரெக்டா? எல்லா டைரக்ஷனும் பர்பெண்டிகுலராக இருக்குன்னா அது ரெண்டுத்தோட டாட் ப்ராடக்ட் 0. பியூட்டிஃபுல். And what is that dot product? The work done. So work done by magnetic force is always 0. Always 0. That's really good. Okay. So work done by magnetic field is always 0. ஆனா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த force வந்து is only due to magnetic field. Force can also due to be electric field. இந்த ஒயர் வச்சனா இதுக்குள்ள சார்ஜஸும் இருக்கு. இந்த சார்ஜஸ்னால electric field lines ப்ரொடியூஸ் ஆகலாம். ஸோ அதனால net force is given by this QE bar plus Q into V bar cross B bar. And of course vector addition பண்ணணும். ஏன்னா field lines எல்லாம் different directionsல இருக்கும். Yes, amazing. So இப்போ இந்த மாதிரி field lines இருக்கு and ஒரு பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆக பார்க்குது. அது எப்படி மூவ் ஆகும், ஏன் மூவ் ஆகும் அப்படின்றது இப்போ ரொம்ப ஈஸியாக பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சிம்பிளி சார், நம்ம வந்து ஒர்க் டன் நடக்காது அப்படின்னு பார்த்தோம். there is no work on the particle which is moving. So no work on the particle and no external work அப்படின்னா the particle accelerate ஆகாது. ஏன் ஆகாது? work power energy. Total work done is equal to change in kinetic energy. So work பண்ணல, this is 0னா kinetic energy change ஆகாது. And since mass change ஆகாததுனால velocity change ஆகல. அப்போதான் டெல்டா கே இ 0வா இருக்க முடியும். வாவ்! kinetic energy change ஆகுதுன்னா velocity change ஆகல. That's really good. So இப்போ say I have a plane. இந்த மாதிரி ஒரு plane இருக்கு and a particle is trying to move having a velocity v. இதே plane குள்ளேயே. இப்போ இதே plane குள்ள போகுது and b bar is perpendicular to the plane inward. எப்பறா இப்போ ரெண்டு வந்துச்சு தெரியல. Perpendicular to the plane inwards. Okay, this is confusing me. Anyways, b bar இப்படி இருக்கு. ஸோ இப்போ இதோட மோஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இப்படி இருக்கு, b bar உள்ள இருக்கு. ஸோ v bar cross b bar பார்த்தீங்கன்னா இட்ஸ் perpendicular to v bar and b bar. ஸோ எனக்கு இன்வர்ஸ் இருக்கும். ஸோ திஸ் ஆக்ட்ஸ் லைக் a centripetal force. கரெக்டா? அண்ட் இதுக்கு மேலே வேற எந்த அக்சலரேஷனும் இல்லை. என்ன இருக்கு? as only this magnetic force which is q into vb. Because they are perpendicular, just vb ன்னு எழுதலாம். கரெக்டா? So now this should be equal to the centripetal force which is mv squared by r. This follows the rotation. நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் it is always radially inwards. So always எப்பவுமே உள்ள தான் இருக்கும். It is always pointing towards the center of a circle. So this particle follows a path of a circle. Okay. So இப்போ this, for it to be following a path of a circle, this force should be equal to centripetal force, which is mv squared by r. What is this? I'll just throw that aside. So qvb should be mv squared by r, where r is the radius of curvature and m is the mass of the particle, v is the velocity of the particle, q is the charge of the particle, and b is the magnetic field. Correcta? So one velocity cancels out,
the relation between these is given by R is mv by qb. What's this? Yeah, mv by qv. So that இப்படிதான் அது என்ன பார்ட்டிகல் என்ன மோஷன்ல போகுதுன்றது you can say. கரெக்டா? இப்போ I'm saying it's not only constrained to a plane. இது 3 dimensionல மூவ் ஆகுது. ஓகே, ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி இருக்கு. நான் இது டைரக்டா இப்படி தூக்கி போடாம I'm throwing it in a direction like this. கொஞ்சம் டில் பண்ணி தூக்கி போடுறேன். ஆர் இந்த டைரக்ஷன்ல இப்படி தூக்கி போடுறேன். இப்போ என்ன ஆகும்? Velocity components இப்படி தூக்கி போடுறேன்னா I can split this into along the plane and perpendicular to the plane. கரெக்டா? ஸோ இப்போ இந்த along the plane இருக்கிறது பார்த்தீங்கன்னா it follows the circular motion. ஆனால் perpendicular to the plane brings it forward. ஓகே, ஸோ essentially நீங்கள் இந்த பிளேன்லேயே வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா you will see it's still going in the circle. ஆனால் நீங்கள் 3 dimensional வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா it is also going towards something, towards you. கரெக்டா? ஸோ இது எப்படி ஆக்சுவலாக மூவ் ஆகுதுன்னா it moves like a spring. இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு சர்க்கிளாகவும் இருக்கு, ஆனால் அதே சமயம் இந்த மாதிரி வெளியே வந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி தட் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் யூ பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு ஒர்க்கும் நடக்கல. ஏன்னா ஃபீல்டும் இப்படி தான் இருக்கு, லைக் அக்ராஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேனா இருக்கு. வெலாசிட்டி பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் தான். ஸோ வி பார் கிராஸ் பி பார் இஸ் 0. ஸோ இந்த காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி ஃபோர்ஸ். ஸோ இந்த காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி டஸ் நாட் சேஞ்ச். பர்ஃபெக்ட். ஸோ வெறும் இந்த காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி தட் இஸ் அலாங் த பிளேன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, and that is causing the circular motion. ஓகேயா? பியூட்டிஃபுல். இப்போ how will you find the radius of this? இந்த காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி இருக்கு, just take the cos component of whatever this angle is, you get this component. இந்த component வச்சு do the same thing whatever you did there. Okay, so நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல காஸ் லான்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இங்க more laws இருக்கு, ஆனால் there's not just one, there's 2 laws actually. First is Biot-Savart law. இந்த மாதிரி ஒரு வயர் இருக்கு. இப்போ I want to find the field at that point and that point only. எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? Here comes to help us Biot-Savart law. இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தா ரொம்ப பெருசாகவும் ரொம்ப அனாயிங்காகவும் இருக்கு, ஆனால் இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் வி கெட் இன்டு இட், நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல we saw something called permittivity. கரெக்டா? permittivity கரெக்டா? அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா, அதாவது மேக்னெட்டிசம்ல பாத்தீங்கன்னா there's something called permeability represented by mu naught. இது வந்து permittivity of free space and this is permeability of free space. அதான் இங்க again not போட்டிருந்தோம், of free space. ஓகே, so literally same things தான். நீங்க இங்க வந்து wherever you put mu epsilon naught, அந்த இடத்துல you will always see 1 by mu naught. அந்த இடத்துல 1 by 4 pi epsilon naught பாத்தீங்க, இந்த இடத்துல mu naught by 4 pi, same things. So இந்த term பாத்தீங்கன்னா it's actually very similar to electrostatics. So this mu naught by 4 pi ideal sin theta by r square. Wow, that's very complicated மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, so yes okay whatever, இந்த இடத்துல நீங்க ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. it's a small differential length எடுத்துக்கிறீங்க of length dl. okay, இப்போ இந்த dl which is at a position r from this point, இந்த பாயிண்ட் வந்து பொசிஷன் rல இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இதனால இங்க ஃபார்ம் ஆகிற ஃபீல்டு என்ன அப்படின்னு கேட்டேன்னா that is actually Biot-Savart law. dB வந்து டிஃபரன்ஷியல் அமௌண்ட் ஆஃப் ஃபீல்ட் ப்ரொடியூஸ். ஏன் டிஃபரன்ஷியல் சொல்றேன்னா, இதோட லென்த் வந்து நம்ம டிஃபரன்ஷியல் எடுக்கிறோம். டிஃபரன்ஷியல் எடுக்கிறதுனால இதோட கான்ட்ரிபியூஷன் ஃபார் த ஃபீல்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கோனா பி டிஃபரன்ஷியல். அதெல்லாம் dB differential amount of field is equals to mu naught by 4 pi, which is a constant,
ஐன்றது இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட். dl sin theta by r squared. So I dl sin theta பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி த ஆங்கிள் பிட்வீன் r bar and dl bar. ஆர் நீங்கள் இது வெக்டார் ஃபார்மில் ப்ராப்பராக எழுதணும்னு நினச்சிங்கன்னா db bar is given by mu naught by 4 pi I into dl bar cross r cap by r square. r capன்றது யூனிட் வெக்டார் along r direction and r squareன்றது இதோட magnitude squared whatever and I is the current flowing through it. Okay, so dl ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், எது எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் dl is always along the direction of current. கரண்ட் இப்படி இருக்குன்னா இது dl, கரண்ட் இப்படி இருந்துச்சுன்னா இது dl. ஓகேயா, சூப்பரா. ஓகே, ஸோ இது ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு நம்மளுக்கு நீட் போர்ஷன்ஸில் இல்லை, தேவையில்லை, ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஐ எம் ரியலி சாரி, ஐ கான்ட் ஹெல்ப் யூ வித் திஸ். பொசிஷன் வெக்டார் மீன்ஸ் வாட்? பொசிஷன் வெக்டார்னா இது ஆரிஜினாக இருந்து வச்சுக்கோங்களேன். இது ஆரிஜினாக இருந்துச்சுன்னா இது என்ன பொசிஷனில் இருக்குது? சே இப்போது நானும் ஆரிஜின் வச்சுக்கோங்களேன். இந்த பேக் எனக்கு வந்து ரைட் வர்ஸ் இருக்குது, ஆர் சே 4 I கேப்பில் இருக்குது. ஓகே, இப்போ அது இப்படி இருந்துச்சுன்னா அதே நான் ஆரிஜினில் வந்து திஸ் வில் பி இன் 2 I cap plus 2 J cap or something like that. கரெக்டா? ஸோ பொசிஷன் வெக்டார் அப்படின்னா அது என்ன பொசிஷனில் இருக்குது? இஃப் I were the origin or if whatever the point we are talking about, which is this point. Wait, I'll highlight it. In the point. If this were the origin, இதோட பொசிஷன் என்ன? That is r bar. Okay, so this is position vector. Okay, permeability and permittivity difference என்னன்னா, permeabilityனா it's talking about magnetic field lines. Magnetic field lines எவ்வளோ அதுக்குள்ள ஃப்ரீயாக போக முடியுன்றது. permittivity வந்து electric field lines எவ்வளோ ஃப்ரீயாக போக முடியுன்றது. some surface can easily permit magnetic field lines but not electric field lines and some vice versa. Okay, so இப்போ வந்து அதனால ரெண்டுமே டிஃப்ரெண்ட், தே ஆர் கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர். இப்போ நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக மெட்டல் ஆச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் போத் ரியலி பர்மியபிள் அஸ் வெல் அஸ் ரியலி பர்மிட்டிவ். அதாவது ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லென்ஸும் சரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லென்ஸும் சரி ஈஸிலி கேன் பாஸ் த்ரூ தெம். ஆனால் அதுவே சம்திங் லைக் ஐ டோன்ட் நோ, நல்ல எக்ஸாம்பிள் எனக்கு டக்குன்னு தோணல, பட் லைக் தெர் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் with such that electric field lines can easily pass through them and but magnetic field lines don't. Okay, like even waterல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக magnetic field lines actually இன்னும் ஈஸியராக பாஸ் த்ரூ ஆகும், பட் electric field lines struggle to do so. Oh sorry, the other way around. Okay, ஏன்னா that's because of the polar nature of water. polar natureன்றதுனால இது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன் இப்படி இருக்கு, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன். இது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், ஐ எம் வெரி சாரி, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இப்படி இருக்கிறதால பார்த்தீங்கன்னா this usually has some delta negative charge and this usually has delta positive charge. So this is actually a polar molecule. நீங்கள் ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஸோ இதனால this has a very small, this acts like a very small dipole. இதை பற்றி இன்னும் டீப்பாக நான் I'll tell you later in this class. இதுக்கு ஆக்சுவலாக நான் டாபிக் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் Biot-Savart law. இப்போ அதுவே வந்து if I want to find the net magnetic field இந்த பாயிண்ட்ல நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எலிமெண்ட் ஆனதை மட்டும் தான் நம்ம பார்த்தோம், இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் என்னன்னு, மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு. ஆனால் அதுவே எனக்கு எல்லா பாயிண்ட்ல இருக்க காரணம் வேணும் அப்படின்னா I have to add all them up. I have to add all of them up. Yes. So adding all of the very differential amount is called integration. We have learned this. So integral dB should give you the net magnetic field அந்த இடத்துல. கரெக்டா? And another thing பார்த்தீங்கன்னா there is sin theta over here. That is because of the cross product. ஏன் இந்த cross product? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்னால கரண்ட் எப்படி இருந்தாலும் அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லா பாயிண்ட்ல அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கு, பிகாஸ் ஆஃப் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஸோ எந்த டைரக்ஷனில் கரண்ட் இருக்கோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக தான் வந்து
மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இருக்கு. ஓகே, ஸோ கரண்ட் வந்து இப்படி இருந்தாலும் தட் இஸ் அலாங் டிஎல் பார், அதுக்கு பெர்பெண்டிகுலராக தான் பி பார் இருக்கும். ஓகேயா? ஓகே, ஸோ தட் வாஸ் பாயட்ஸ் அவட் லா. நம்ம இன்னொரு முக்கியமான லா பார்க்கலாம். திஸ் இஸ் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. ஓகே, இந்த 2 லா தான் இந்த சாப்டர்லேயே ரொம்ப 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 முக்கியம். இந்த 2 ஃபார்முலா வச்சு, இந்த 2 தியரம்ஸ் வச்சு, 2 லாஸ் வச்சு you can basically finish half of this chapter, if not even more. ஓகேயா? ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு லூப் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு லூப் எடுத்துக்கிறீங்க, ரேண்டம் லூப். தெரியுதா நான் வரைகிறது? தெரியுது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஐ எம் டெல்லிங், ஒரு ஒயர் இப்படி போகுது, இன்னொரு ஒயர் இப்படி வருது, அண்ட் இன்னொரு ஒயர் இப்படி போகுது. ஸோ ஈச் ஆஃப் கரண்ட் சே I1, I2 and I3. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன ஃப்ளக்ஸ் என்ன இருக்கு அப்படின்றது, ஆர் இன்டிகிரல் பி டாட் டிஎல் சைக்ளிக் இன்டிகிரல். சைக்ளிக் இன்டிகிரல்னா இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு லூப் கரெக்டா, இப்போ இந்த ஒரு லூப், இப்போ இஃப் ஐ வாண்ட் டு இன்டிகிரேட்னா இது ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. எண்டிங் பாயிண்ட் என்ன இருக்கணும்? அகெயின் த சேம் பாயிண்ட். பட் இன்டிகிரேஷன் நார்மலாக பண்ணி இஃப் ஐ வாண்ட் டு புட் த சேம் லிமிட்ஸ், they just cancel out. கரெக்டா? ஸோ நார்மல் இன்டிகிரேஷன் இதுக்கு பண்ண முடியாது. இதுக்கு நான் யூஸ் பண்ண வேண்டிய இன்டிகிரேஷன் சைக்ளிக் இன்டிகிரேஷன். சைக்ளிக்னு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போடும், ஆர் ஒரு லூப் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால் சைக்ளிக் இன்டிகிரல். ஓகே, ஸோ இது பேசிக்கலி என்னன்னா, இந்த பாயிண்ட்ல நீங்க எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் சம், இந்த இடத்துல இருந்து ஒரு சம் பி பார் இருக்கும். கரெக்டா? பி பார் கேன் பி டிஃப்ரெண்ட் இன் எவ்ரிவேர். ஸோ இந்த பி பார் டாட் டிஎல் பார், டிஎல் பார் இஸ் ஆப்வியஸ்லி along this, அண்ட் அதே மாதிரி இங்கே இன்னொன்று எடுத்துட்டு இங்கே வந்து சம் அதர் பி பார் இருக்கும். சம் தட் பி பார் டாட் டிஎல் பார். இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஸ்மால் செக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே வரீங்க along the loop. So what do you get? That is cyclic integral b bar dot dl bar. Okay, now this is said to be mu naught into I enclosed. Ooh, this actually seems a little bit familiar. எப்படி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ல பார்த்திருப்போம், இன்டிகிரல் b bar dot dA bar, not b bar, e bar, sorry, wait, e bar dot dA bar is equals to charge enclosed by epsilon naught பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? So this is very similar to this. நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? எந்த இடத்துல 1 by epsilon naught இருக்கோ அந்த இடத்துல mu naught போடுங்க அப்படின்றது. 1 by epsilon naught இங்க இருக்கு, கண்ணை மூட்டு mu naught. அண்ட் வந்து obviously q enclosed changing to I enclosed. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா q enclosed அப்போ என்ன பார்த்தோன்னா, ஒரு 3 dimensional ஷேப் எடுத்துக்கிட்டோம், அந்த ஷேப்குள்ள எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தோம். இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லூப் எடுக்கிறோம். we are not taking some 3 dimensional object, it can be fit in a 2 dimension also. ஸோ நம்ம ஒரு லூப் எடுக்கிறோம். இப்போ இந்த லூப்புக்குள்ள எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒயர்ஸ் எடுத்துருக்கோம்ல, இது எவ்வளோ பியர்ஸ் ஆகுதுன்றது தான். ஓகே, இப்போ அதுவே if I were to take another thingy, like இப்போ நான் இன்னொரு ஒயர் எடுக்கிறேன் which is coming like this, going back and coming out again. So இது say I4 இருக்கு and coming out as I4 as well. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ள போயிட்டு வெளியே வந்துடுது. ஸோ this is not exactly enclosed, this is not exactly cutting this. இப்போ அதுவே இந்த லூப் எடுத்துக்கிங்கன்னா, இப்போ அதுவே இந்த ரெட் கலர்ஸ்ல எது எடுத்தாலும் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி கட்டிங். this is going somewhere else, இது திரும்ப உள்ள கட் ஆகல. ஓகே, டயலெக்ட்ரிக்ஸ் எல்லாம் லோ பர்மியபிலிட்டியானா depends on the dielectrics again. Dielectrics ன்றது we are not specifically saying how permeable or how permittive it is. Okay, dielectrics are just any materials, it's just not free space, not air, not vacuum, அவ்வளவுதான். we are not specifically saying what dielectric it is, and அதோட permeability பத்தி நம்ம சுத்தமா பேசல. ஓகே, ஸோ it need not be dielectricsனா லோ இது permeable அப்பெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே,
Okay. So, yeah, back to magnetism. B bar dot in cyclic integral of B bar dot dl bar is mu naught I into I enclosed. Wherever the plane the current cut பண்ணுதோ, that is I enclosed. So, இது actually இந்த கேஸ்க்கு எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, wait, sure. So, I1 இல்ல கட் ஆகுது downwards. So, minus I1 and I2 is cutting எப்படி upwards. So, plus I2 plus I2 I3 downwards, so minus I3. I'm defining down as negative and up as positive into mu naught. This is cyclic integral B bar dot dl bar. இது எங்க யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலா வந்து ஃபீல்டு லைன்ஸ், ஃபீல்டு B கண்டுபிடிக்கிறதுக்கு it can be really helpful. எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, say, okay, before questions, I'll add a page. Say இந்த மாதிரி ஒரு infinitely long straight line இருக்கு. Okay, and I'm asking you, what is the magnetic field at this point? At this point, hey, what? Change பண்ணிட்டேனே. At this point, which is at a distance, say, I don't know, x. இப்போ நீங்க இது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோர் லைட்டாக எல்லா கலரும் போட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கா? ஸோ இப்போ if I were to construct a circle around this, இப்போ இதுதான் ஆக்சிஸ் வச்சு நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். சரி, இதுதான் வந்து ஆக்சிஸ், இதுதான் அந்த ஒயர்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு சர்க்கிள் இப்படி வரைகிறேன் இப்போ. ஓகே, சரி, சுற்றி நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன் ஆஃப் ரேடியஸ் எக்ஸ், ஸோ தட் இந்த பாயிண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் தட் சர்க்கிள் as well. ஓகே, ஸோ அப்படி வரைஞ்சேன்னா I know that integral B bar dot dl bar is equals to mu naught ni, sorry, mu naught I, mu naught I, where I is the current flowing through this, my ampere circuit alla, correct? So I know that this is true, and ஒரு circle எடுத்துக்கிட்டேன்னா we know that எல்லா இடத்துலையும் பாயிண்ட்ல எல்லா இடமே வந்து will have same magnetic field because it is because of radial symmetry. So B into integral dl bar, what the hell is happening? Cyclic integral is mu naught I, and dl varies from 0 to 2 pi x, the circumference. So this is just B into array 2 pi x is equals to mu naught I. So B is just mu naught I by 2 pi x. Wow, நாலே ஸ்டெப்ல இந்த இடத்துல என்ன ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டோம். That's so nice. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு we would have been struggling for this. and அதுவே பயோசாவர்ட்ல யூஸ் பண்ணாலும் we would be struggling. பயோசாவர்ட்லாம்னா இன்னும் கஷ்டம். இங்க ஒரு dB எடுத்து, which is sorry, இதனால ஒரு dB எடுத்து r bar dl bar, இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து, இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து, so much shit we have to do. ஆனா அதுவே இப்படி பண்ணீங்கன்னா just 4 ஸ்டெப்ல பண்ணிட்டோம். not just this, இன்னும் நிறைய திங்ஸ்க்கு பண்ண முடியுது இதை வச்சுக்கிட்டு. we'll go for them as soon as we see what is the solenoid. Where is the solenoid page? இன்னும் ஒரு பேஜ் காணோம். பேஜ் ஆர்டர் திரும்ப மாறிடுச்சு. அற்புதம். எங்கடா போச்சு? ஓகே, எனிவேஸ் நான் இதிலே காமிக்கிறேன். லாங் solenoid and coil and toroid. These are three different things. அதெல்லாம் என்னென்னு முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் coil, circular coil. ஓகே, ஸோ circular coilக்கு ஆக்சுவலா Ampere's law is not that advisable. Ampere's law is pain in the ass to use in that. அதுக்கு பதிலாக நீங்கள் பயோசாவர்ட்ல யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதை நான் வேணா இப்போ காமிக்கிறேன். சரி, நீங்கள் ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க and we want to find a magnetic field இங்கே. கலர் தெரியுதா? தெரியுது. சரி, இதான் சென்டர் and this is at a distance x.
So நான் say I want to find the field here. So நான் இந்த இடத்துல ஒரு small differential element எடுக்கிறேன் of length dl and say current இதுல I flow ஆகுது. So dl will be like this way. So current இப்படி flow ஆகுது. So dl will be along the direction of current. So acha. Okay. So this is r bar. இங்க இருந்து அங்க வரைக்கும் r bar. Okay. So we know by Biot-Savart law dB bar is equals to mu naught by 4 pi I dl sin theta by r squared, where sin theta is angle between r and dl. But இந்த இடத்துல பாத்தீங்கன்னா dl is this, r is this, or in other words dl is like into the plane. இப்போ like ring is placed like this or like in this plane. Okay, இந்த plane perpendicular ஒரு planeல ring place பண்ணிருக்கோம். So dl is into the plane. இந்த planeல இருக்கு. கரெக்ட்டா? So dl க்கும் r barக்கு பாத்தீங்கன்னா angle வந்து இதான் angle. This is theta. And sin theta is opposite by hypotenuse, which is x by under the root x square plus r square, where r is the radius of this. So if we were to see, நான் இன்னொரு dl element எடுத்தாலும் எனக்கு x சேம் r சேம் தீட்டாவும் சேம். அதனால ஸோ எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் sin theta is same. That is the beauty. So if I were to integrate this, mu naught by 4 pi is constant, integration வெளியே வச்சிடலாம். And sin theta is also a constant. So this just becomes to mu naught by 4 pi. And r ன்றது இதோட ரேடியஸ் இல்ல, இந்த டிஸ்டன்ஸ். கரெக்டா? What happened here? r ன்றது இந்த டிஸ்டன்ஸ், which is x square plus r square under the root. So this is just what happened? Okay, fine. So I dl, integral dl வந்து 2 pi r sin theta by r square ன்றது r square plus x square. Nice. And we know sin theta is this thingy. So this is just basically becomes mu naught I by 2 pi இங்க goes. And r இங்க இன்னும் இருக்கும். This gives another x. So this is x square plus r square whole raised to 3 by 2. Yeah, this gives power 1 and this gives power half. 1 plus half, that's power 3 by 2. Okay, yeah. So this actually seems a bit wrong. It is a bit wrong. Oh yeah. This is theta actually. My bad. This is theta. ஏன்னா dl bar இப்படி இருக்கு and r bar இப்படி இருக்கு. So this is theta. dl bar is like this, r bar is like this. This is theta. So this is theta. This is theta. Sin theta is r by under the root x square plus r square. So this is mu naught I r square by this thingy. Confusing, I know. I also hated this chapter, but this chapter is very important. Oh shit, கை கால் சும்மா இருக்க மாட்டேங்கிறேன். Anyways, oh and I missed it too. So இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இடத்துல மேக்ஸிமம் ஃபீல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I can only vary x. ஏன்னா I am constrained to move along this line. கரெக்டா? So I can only vary x. இந்த ரிங் வந்து ஃபிக்ஸ்டு, ஸோ ரேடியஸ் ஃபிக்ஸ்டு, மீடியம் என்ன மீடியமில் இருக்கிறது ஃபிக்ஸ், ஸோ மியூ இஸ் ஃபிக்ஸ்டு, கரண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு, ஆர் இஸ் ஃபிக்ஸ்டு, எவ்ரி திங் இஸ் ஃபிக்ஸ்ட் ஒன்லி எக்ஸப்ட் எக்ஸ். ஸோ எந்த இடத்துல எக்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும், சரி எந்த இடத்துல ஃபீல்ட் மேக்ஸிமமாக இருக்கும், சச் தட் ஐ கேன் ஒன்லி சேஞ்ச் எக்ஸ். பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஒன்லி இந்த டினாமினேட்டர். கரெக்டாக? டினாமினேட்டரில் வந்து எக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஃபீல்டு மினிமமாக இருக்கும். ஏன்னா டினாமினேட்டர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா திஸ் வில் பி ஸ்மால். அதுவே எக்ஸ் வந்து மினிமமாக இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் வில் பி வெரி ஸ்மால்
So magnetic field will be a maximum. So அப்போ x ஓட minimum value is 0. I mean x squared ஓட minimum value 0. நீங்கள் x நெகட்டிவாக எடுத்துக்கலாம், it does not matter. பட் x square ஓட வேல்யூ மினிமமாக இருக்க போகிறது 0ல இருக்கு. அதாவது இந்த இடத்துல மட்டும் தான் வந்து ஃபீல்ட் இஸ் மேக்ஸிமம். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் இஸ் அலாங் டைரக்ஷன் ஆஃப் தி ரிங். அதாவது இப்படி இருக்கும் b max. Great. So and that was coil. Where is solenoid? Where is it? Yeah, solenoid. இப்போ solenoid பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல ஸ்ப்ரிங் ஷேப்டுன்னு, that is solenoid. So இந்த மாதிரி இருந்து there is a spring sort of shape and it goes out. This is called a solenoid. solenoidக்கு coilக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம coil வந்து is actually going in loops at the same இடம். இப்போ ஒரே coilக்கு வந்து மல்டிபிள் லூப்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சர்க்கிள் இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா அடுத்த சர்க்கிளும் அதே இடத்துல ஃபார்ம் ஆகும், மூவ் ஆகாது. அதே எத்தனை சர்க்கிள் போட்டாலும் அதே இடத்துல ஃபார்ம் ஆகும். சர்க்கிள் தான் இருக்குன்ற அவசியம் இல்லை, இட் கேன் பி a square or rectangle or whatever and what not. ஆனால் அதுவே வந்து solenoid இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், it is always circular. அது மட்டும் இல்லாமல் it is always helical. அது மூவ் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் அ solenoid. நம்ம இங்கே பார்க்க போகிற யூஷுவல் கேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லாங் solenoid. லாங்ன்றது ஹவு லாங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா we usually take it to be infinitely long or the radius is far too small compared to its length. ஓகே, ரேடியஸ் இருக்கும்ல, இதோட சர்க்கிள்ஸோட ரேடியஸ் இருக்கும்ல, அந்த ரேடியஸ் will be very 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 small compared to the length. ஓகே, ஸோ yeah, so this radius is going to be very small compared to the length of the solenoid. So this is a solenoid. இப்போ இதே solenoid you get it, you stretch it, இந்த மாதிரி எடுத்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா you get a toroid. அதாவது இந்த solenoid you take it, இந்த மாதிரி சுத்தி நீங்க வச்சீங்கன்னா you get a toroid. ஓகே, ஸோ இந்த toroid பார்த்தீங்கன்னா this has very similar properties to solenoid. ஸோ இப்போ இந்த solenoidலயே பார்த்தீங்கன்னா which looks like a spring, இதுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும், வெளியவும் இருக்கும். ஆனால் வெளியே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலி இட்ஸ் ப்ரூவன் தட் வெளியே ஃபீல்ட் 0, உள்ள மட்டும் தான் ஃபீல்ட் லைன் இருக்கும், which is given by b is equals to mu naught n. N is another very interesting term. N is said to be number of loops per length. So இது வந்து some n number of loops போகுது across the length of L அப்படின்னா, say n number of loops across the distance of L na, so n is given by n by L. இதுக்கான டெரிவேஷன் ரொம்ப சிம்பிள், நான் இப்போ வேணா காமிக்கிறேன். சே இதுதான் solenoid வந்து இப்படி இருக்கு, such that இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து cutting through the plane and these points are also cutting through the plane but in the direction. So like current எப்படி போகுதுன்னா it's going like this, இங்கே உள்ள போயிட்டு இங்கே வெளியே வந்து அடுத்த லூப் இங்கே வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே, ஷூலேஸ் போடுற மாதிரி தான், உள்ள போயிட்டு வெளியே உள்ள போயிட்டு வெளியே அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ உள்ள ஃபீல் லைன் எப்படி கண்டுபிடிக்கணும், வெளியே we know it is 0, உள்ள எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா because it is infinitely long we assume that உள்ள வந்து ஃபீல்ட் கான்ஸ்டன்ட்னு, அதாவது இந்த இடத்துல ஃபீல்டும் இந்த இடத்துல ஃபீல்டும் சேமாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ எப்படி இது கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா say I take another color, இந்த மாதிரி ஒரு லூப் எடுங்க. And we are going to use our favorite law which is Ampere's circuital law. Yes, beautiful. So இப்போ பார்த்தீங்கன்னா b bar should be like this. Yes, ஏன்னா வந்து current இப்படி இருக்கு and because of right hand thumb rule இந்த டைரக்ஷனில் எப்படியோ போகணும் அப்படின்னு சொல்லுது, some upward டைரக்ஷனில். அதுவே இந்த இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் இப்படி இருக்கு, ஸோ அது வந்து இப்படி அதுவும் இப்படி தான் போகணுன்றது. ஸோ எல்லா பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் இன்சைட். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா வி சே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்குன்னு. ஸோ அண்ட் வெளியே வந்து இட் இஸ் 0.
ஸோ ஈவன் தோ இது இங்கே உள்ளே இருந்தாலுமே b bar dot dl is 0 இந்த இடத்துல. b bar dot dl இப்படி இருக்கு, b bar இப்படி இருக்கு, b bar dot dl is 0. So integral b bar dot dl, cyclic integral, that is, should be mu naught into I enclosed. கரெக்டா? இப்போ வந்து ஸோ இதோட லென்த் L அப்படி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். And n number of thingies inside this, n number of places where current is cutting the plane. So b into L, ஏன் L மட்டும் தானா? இந்த இடத்துல b இல்லை. ஸோ this b dot dl இங்கே 0. ஈவன் தோ இங்கே b இருந்தாலுமே b dot dl இந்த இடத்துல 0. ஏன்னா b இப்படி இருக்கு, dl இப்படி இருக்கு. they are perpendicular to each other. perpendicular இருந்துச்சுன்னா they don't, b dot dl is 0. So they don't contribute to this. அவ்வளோதான். So b dot dl is just only because of this line. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா b, which is a constant, into length, which is L. This should be mu naught into I enclosed. I enclosedன்றது என்னது? மொத்த கரண்ட் இங்கே எவ்வளோ கட் ஆகுதுன்றது. இப்போ இவங்க கட் ஆகிறது வந்து திரும்ப இங்கே வெளியே வருது, பட் இட் இஸ் நாட் இன்சைட் த பிளேன். பிளேனுக்குள்ள இல்லை. ஸோ வி டோன்ட் கேர் தட் திஸ் இஸ் கம்மிங் அவுட். நம்ம எவ்வளோ கட் ஆகுது மட்டும் தான் பார்க்க போகிறோம். சேம் கரண்ட் தான் கட் ஆகுது. திஸ் I into N. ஆனால் பர் யூனிட் லென்த் L. ஏன் வருதுன்னா இந்த L இங்கே போகுது. B is equals to mu naught I to N by L. And N by L, we define it to be N, small n, which is mu naught Ni. And in the small n என்றது is number of cuts, number of rotations per unit length, which is L. So n is actually dimensionless. Capital N is dimensionless. But length வந்து dimension இருக்கு, which is, well, length. So small n ஓட dimensions பார்த்தீங்கன்னா it's 1 by L. Okay. So that was a solenoid. And guess what? For a toroid, it's literally the same thing. Toroidக்கு say in drawing later, இல்லை ரொம்பவே மோசமாக தான் இருக்கு. இப்படி இருக்குன்னா again field வெளியே is 0, உள்ள is again 0, and only inside இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து have field. இந்த இடத்துல which is again surprise is mu naught Ni. Great. சேம் டெரிவேஷன் தான் இதுக்கும். இதே டெரிவேஷன் வந்து நம்ம எல்லுக்கு வந்து இவ்வளோ பெருசாக எடுக்காமல் we take a differential amountனா இந்த சர்க்கிள் வந்து டிஃப்ரென்ஷியல் லென்த்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா it looks like a tangent. So tangent, again same thing, you do the same thing, it appears as if it is in a straight line. நம்ம எர்த்தில் நம்ம எவ்வளோ குட்டியாக இருக்கோம், we see everything flatல, அதே மாதிரி தான். Even though நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்து we take very differential amount, we are very very small compared to earth. கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான், சேம் திங். ஓகே, ஸோ that was solenoid, toroid and coils. இப்போ அதே காயில்ஸ்க்கு வந்து I'm not constraining it to be one loop. கரெக்டா? அதுவே மல்டிபிள் லூப்ஸாகவும் இருக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது மல்டிபிள் லூப்ஸாக இருக்கலாம். ஆனால் எத்தனை லூப்ஸாக இருந்தாலும் they have to be on the same place. மல்டிபிள் லூப்ஸ் இருந்தால் all you do is எந்த இடத்துல I பார்க்குறீங்களோ you just replace it with Ni. இது நான் என்னோட டைமில் பார்த்த ஷார்ட்கட் இது. ஸோ எந்த இடத்துல I பார்க்குறீங்களோ இந்த ஃபார்முலாஸில் அந்த இடத்துக்கு பதிலாக Ni போட்டுக்கோங்க. வெரி சிம்பிள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம் ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட், ஒரு மூவிங் சார்ஜ் என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு. இப்போ அதுவே வந்து ஒரு கரண்ட் இருக்கு, ஒரு கண்டக்டர் இருக்கு, அண்ட் இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. வாட் இஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? வை ஷுட் இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ்? அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வயர் which is carrying current, wait, I'll use a different color, which is carrying current. கரண்ட்ன்றது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம்? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது, ஆர் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். ஸோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுது, ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் all the charges here are trying to go like this, they're trying to have some velocity. So that is can be drawn parallel. Okay,
So this is a parallel between conductors having current and particles having, of charged particles having velocity. Okay. So நம்ம வந்து Lorentz forceனா the force due to both electric field and magnetic field combined நம்ம பார்த்தோம், which is given by Q into E bar plus V cross B bar அப்படி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? So இப்போ இந்த V bar cross B bar இருக்குல்ல, magnetic force, this was for a charged particle which was moving. இப்போ அதுவே வந்து ஒரு conductor which has some charge in it, அதுக்கு பார்த்தீங்கன்னா this is a very similar thing, I into L bar cross B bar is magnetic force. Okay, very simple, very simple. So இப்போ பார்த்தீங்கன்னா again this is a cross product of two vectors. Yes, cross product of two vectors. Again அதே மாதிரி தான், B bar perpendicular தான் இருக்கும் velocity, sorry, force, and L bar க்கும் perpendicular தான் இருக்கும் force. And இது ரெண்டுமே along the same direction, அதாவது parallel இல்ல anti parallel இருந்துச்சுன்னா again no force. Or scalar எழுதணும்னா it is just ILB sin theta. Great. So ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கலாம் மேபி சம்டைம்ஸ் டைரக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க. ஸோ இதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஒரு லைக் நம்ம டிஃபைன் பண்ண ரூல் தான் இஸ் கால்ட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு ட்ராப் வாட் எவர் யூ ஹேவ் இன் யூர் ஹேண்ட் அண்ட் டூ திஸ் வித் மீ. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லெஃப்டாக தெரியாது இல்லையான்னு தெரில, பட் திஸ் இஸ் மை லெஃப்ட். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் சச் தட் இந்த ஃபிங்கர் லைக் உங்கள் தம் ஃபிங்கர், உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கர், உங்கள் மிடில் ஃபிங்கர், இது மூணுமே இஸ் perpendicular to each other, something like this. ஓகே. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸாமில் we used to do this a lot. எங்கள் இன்விஜிலேட்டர்ஸ்லாம் பார்த்து சிரிப்பாங்க, அந்தளவுக்கு காமெடியாக இருக்கும் இது. பட் ஸ்டில் do it. This is a very easy way to remember. ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இந்த பாயிண்ட் பண்ணுற டைரக்ஷன், you are pointing towards the direction of magnetic field, and this, the middle finger, always pointing towards the direction of current, and this is the force experienced or force due to magnetic field lines. Okay, so this is force, magnetic field lines, current, force, magnetic field lines, current. Well, this is இது நீங்க டைரக்டா கிராஸ் ப்ராடக்ட் ரூல் வச்சு பண்ணாலும் பரவாயில்ல. L bar along the direction of current cross B bar is F bar. L bar cross B bar F bar also works. Anyways, so இப்போ where did I keep it? பாக்கெட் தான போட்டேன், பாக்கெட் தான் இருக்கு. Great. So this is the force experienced due to some magnetic field lines or for a current carrying conductor. இப்போ I'm asking you a question. Yeah. Say ஒரு long wire இப்படி இருக்கு, infinitely long wire இருக்கு of current I1, and இன்னொரு long wire இருக்கு of current I2. So I'm asking you, இப்போ இது ரெண்டுமே parallel இருக்கு at some distance, say x. So இப்போ இது ரெண்டுமே distance xல இருக்குன்னா at every point here this produces some field B into, sorry, B is equals to what is this, mu naught by 4 pi, sorry, mu naught I1 by 2 pi x, கரெக்டா? இதை நம்ம இப்போ தான் பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி இதனால this also experiences some field at every point which is mu naught I2 by 2 pi x again, கரெக்டா? So at every point this experiences some field, கரெக்டா? So now this field can cause some force on this wire, கரெக்டா? So இந்த field இருக்கு, every pointல பார்த்தீங்கன்னா field is same. Every point in this wire, I mean, every point in the wire பார்த்தீங்கன்னா has the same force.
So integral b I dl, b is inverse, dl is disverse, like in the direction la. So பாத்தீங்கன்னா they are perpendicular to each other, sin theta is 1. So this is the net force experienced. So ஆனா எனக்கு தெரியும் length is infinitely long and b is a constant, I is a constant. Well, I நான் இதுக்கு experience ஆகிற force கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. So this is I2. So I get mu naught I1 I2 by 2 pi r x into dl is equals to df. Or in other words, I can write as df by dl, அதாவது force per unit length என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's mu naught I1 I2 by 2 pi x. Wow. So this wire experiences a force because of this. இதுல current flow ஆகிறதுனால ரெண்டுத்துலயும். இப்போ அதே மாதிரி by Newton's third law நான் சொல்லலாம் this wire should experience the same force but in opposite direction because of this wire. Well, நம்ம அதை ப்ரூவ் கூட பண்ணலாம் ஆக்சுவலா. நம்ம ஆல்ரெடி இதனால இங்க இருக்க ஃபீல்ட் என்னன்னு பார்த்தோம். தட் இஸ் திஸ் திங். ஸோ இந்த இடத்துல நம்ம I2க்கு பதிலா I1 போட்ட we do the same thing. That's mu naught I2 by 2 pi x times இந்த இடத்துல I1 in this should be is equals to df by dl. Again mu naught I1 I2 by 2 pi x. Same thing is. My handwriting is getting worse and worse. I'm becoming a doctor. Wow. So df by dl பாத்தீங்கன்னா ரெண்டு கேஸ்க்கும் சேமா இருக்கு. That's beautiful. So force per unit length is given by mu naught I1 I2 by 2 pi, the distance between them. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா direction of current parallel இருக்கணுமா இல்ல anti parallel இருக்கணுமான்னு நான் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸும் தரல. So direction of force may change by changing the direction of current. அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கரண்ட்டுமே சேம் டைரக்ஷனில் போட்டோம். நான் இந்த பாயிண்ட்ல சே ஐ டேக் அ பாயிண்ட் ஹியர் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒயர் இங்கே என்ன ஃபீல்டு இருக்கும்னா பிகாஸ் ஆஃப் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் கரண்ட் இப்படி இருக்கு, fingers are wrapping around like this, so field should be like this, into the plane இருக்குது கரெக்டா. ஸோ into the plane இருக்கு field and B bar is inside, L bar is upwards. So Fleming's left hand rule use பண்ணனும்னா B bar is inside, L bar is up, force is towards. அதாவது this rod tries to go to that. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா this because of this பார்த்தீங்கன்னா field is outward and again current is upward or LDL is upward. So direction of current is this side. So இப்படி இருக்கணும் கரெக்டா. கரண்ட் இப்படி, magnetic field இப்படி, force again towards this. So ரெண்டு வயரும் experiences force towards each other, which satisfies Newton's third law again. So beautiful. So பார்த்தீங்கன்னா ரெண்டு direction of current சேமா போட்டுனா I get attractive forces. Same direction attractive forces. அதுவே direction change பண்ணனா I should get repulsive forces. Okay. So that was parallel wires, long parallel wires. Oh, and this is only applicable for very long parallel wires. நீங்க குட்டி parallel wires you can't use it. Anna, your teaching is so good. Please keep teaching for us. Thank you so much. Okay. Any doubts, guys? Move பண்ணலாமா? Okay. So another very interesting topic என்னன்னு பார்த்தீங்கன்னா torque on a current loop. So நான் உங்களுக்கு கொடுக்குறேன். I am giving you a place with uniform magnetic field. So இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா I am giving a magnetic field like this. நான் எக்ஸ்டர்னலாக எப்படியோ கொண்டு வரேன் அந்த இடத்துல magnetic field. And I am giving you some loop. சரி இந்த மாதிரி ஒரு லூப் தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா this actually experiences a torque. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரண்ட் I இருக்கும். கரண்ட் I
current I. So இப்போ பார்த்தீங்கன்னா I know force is BIL. Yes, say இதோட length L and breadth B. எடுத்துக்கலாம். So I know that L இப்படி இருக்கு and B inwards இருக்கு. So L bar cross B bar is say again நான் அதுக்கு Fleming's left hand rule யூஸ் பண்றேன். L bar இப்படி இருக்கு and B bar இப்படி இருக்கு. So this experiences a force. Wait, pen color மாத்தலாம். So this experiences a force this way. Oopsies, this way. Correcta? This rod is experiencing a force this way. ஏன் field இப்படி இருக்கு, current இப்படி இருக்கு, so force இப்படி இருக்கும். அதே மாதிரி இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், field again இப்படி இருக்கு, ஏன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் பார்க்குறோம், current இப்படி இருக்கு, so force should be this way. அதுவே இதுக்கு பார்த்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், field இப்படி இருக்கு, current இப்படி இருக்கு, so force is this way. Wait. I might have confused myself. Whoever that is, you jinxed me, da. I lost my momentum. Shouldn't it be this way? Force. Anyways, I'll come back to this. Simply said, it experiences the torque, and I'll explain a bit later. Maybe in the next class also. So that is given by MB. Okay, where M is the magnetic moment. This magnetic moment is given by AIN. This is actually a very fun formula to remember. M is equals to AIN. நான் இது எப்படி ஞாபகம் பண்றது? It's actually here main. I was writing mains exam. So main. It was a very fun way to remember this. Anyways. So நம்ம ஆக்சுவலாக வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டையும் பார்த்தோம், எலக்ட்ரிக் மொமெண்டோட P பார் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சேம் திங் தான் இங்கேயும் மேக்னெட்டிக் மொமெண்ட் எம்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அங்கே ஈன்றது இங்கே பின்னு சொல்கிறோம், இங்கே அங்கே பின்றது இங்கே எம் கேபிட்டல் எம்ன்னு சொல்கிறோம். சேம் திங்ஸ். ஓகே, ஸோ oopsies, let's go more into it. Dipole. ஓகே, டைபோல் அண்ட் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு என்ன பார்க்கலாம். இப்போ தான் நம்ம பார்த்தோம் எம் இஸ் டைபோல் மொமெண்ட். அங்கே பி என்ன யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கே அதோட பேரல் தான் இங்கே எம். ஓகே, ஸோ ஒரு லூப்க்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவன் பை AIN. ஒரு லூப் which is carrying current obviously. ஸோ நம்ம அங்கே டைபோல் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, 2 பாயிண்ட் சார்ஜஸ் எடுத்துக்கிட்டோம் of plus q and minus q. Oops. And ரெண்டுமே கனெக்ட் பண்ணோம் with a distance of 2a. கரெக்டா? And p bar is defined from minus q to plus q and given by q into 2a. So p bar is along this way and the magnitude is given by q into 2a. இங்கேயும் அதே மாதிரி தான், ஆனால் இங்கே வந்து நம்ம we use அந்த இடத்துல just any dipole சொன்னோம், which was very hard to visualize. இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணலாம். Here we are using bar magnets. We see this actually very often. North pole, south pole thingy பார்ப்போம்ல, அதே தான். Oh wow. Anyways, ஸோ இந்த இடத்துல சார்ஜஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுது, இந்த இடத்துல போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். M அப்படின்னு ஸ்மால் m and which is at a distance 2l, not 12, 2l. So again M is given by M into 2l. Okay. So anyways, bar magnetic M is given by M into 2l, where M is known as pole strength.
அங்க சார்ஜஸ் மாதிரி, மாஸ் மாதிரி. This is also one of the very base unit. அதுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேக்னெட்டிக் டைபோல்க்கு யூனிட் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே. ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து எலக்ட்ரிக் டைபோல் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் வச்சு அதனால ப்ரொடியூஸ் ஆகிற டார்க் பார்த்தோம். லிட்டரலி த சேம் திங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸில் வந்து மேக்னெட்டிக் டைபோல் வச்சு, அது ஒரு பார் மேக்னெட்டை வச்சு என்ன டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, ஏன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ this has some m, this has some minus m. So in the m நால the force is mb. Oh, by the way, force is mb. நான் சொல்ல மறந்துட்டேன். Force is mb. So now this experiences the force mb and this experiences the force minus mb, negative representing the direction. So this forms a couple rotate ஆகும். So இந்த மாதிரி ஒரு டார்க் உங்களுக்கு ஒரு மூமெண்ட் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும், which is given by mb into distance between them, which is 2l, or m into 2l can be said to be magnetic moment. mb is the torque produced by them. So that's really good. ஆனால் these are vectors and என்ன மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், obviously vector multiplication பண்ணணும். So m bar cross b bar, you get it to be the torque. Okay. And again இதுக்கும் நீங்க parallels வரையலாம். நாங்க வந்து இதுல பார்த்தோம், that was electrostaticsல பார்த்தோம், we saw p bar cross e bar to be the torque. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா m bar cross b bar, p turn into m, ரெண்டுமே moments தான், e turn into b, ரெண்டுமே fields தான். And before we continue, நம்ம முன்னாடி சில questions விட்டோம்ல, we'll go finish them up. Yeah, okay, these ones. A long straight solenoid of radius r has n turns per unit length and carrying a steady current I. Steady current na, it's not changing with time. Okay. So which of the following expressions correctly represents the magnetic field B inside the solenoid from its far from its ends? Far from its ends na, நம்ம ஒரு long solenoid எடுத்தோம். ஒரு long solenoid எடுத்தோம்னா they will have some ends technically, theoretically. And if you're seeing long from its ends, we're seeing somewhere like down the middle. So since it's infinitely long, நம்ம இப்போதான் இதுக்கு ஃபார்முலா பார்த்தோம், B is just mu naught Ni. So 1 is correct answer. Okay, a current element ideal is placed at the origin carrying current I in the positive x direction. So இப்படி இருக்கு, such that இந்த இடத்துல ஐடியல் இருக்கு, carrying current along the x. What is the direction of magnetic field dB due to its current location for an element for p 0 y y இருக்கு, 0 y y ல இருக்கு ஒரு பாயிண்ட் p, என்ன டைரக்ஷன்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அகெயின் கரண்ட் இப்படி இருக்கு, by right hand thumb rule current இப்படி இருக்கு. So I keep it and I wrap my fingers around it. So பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா it's coming out of the plane. So அப்போ this is coming out of the plane and in the direction பாத்தீங்கன்னா positive z. So positive z axis. 3 is the correct answer. Okay, great. Okay, so that was those two questions. Oh, and these things for every for very common shapes க்கு நம்ம வந்து infinitely long solenoid பார்த்தோம், straight layer பார்த்தோம், center of circular coil பார்த்தோம், circular coil formulas, and solenoidக்கும் toroidக்கும் பார்த்தோம். I'm sorry, but நீங்க இதை மெமரைஸ் பண்றது பெஸ்ட். I mean, this one and this one you can easily derive it even if you want to by Ampere circuit. But either you have to remember it. You have to remember it because you're wasting time in the exam.
Oops. Okay. So let's do even more questions. A circular coil of radius r and n turns. What is the magnetic field at the center of the coil? Try பண்றீங்களா இத? இது ஆல்ரெடி நான் பேசிக்கலி சால்வ் பண்ணிட்டோம். Okay, so we'll go into the answers. Because of a circular coil at a distance x ல நம்ம ஃபார்முலா ஞாபகம் வச்சிருக்கோம். B is given by mu naught I by IR square by 2 into R square plus X square raised to 3 by 2, if I'm not wrong. Yeah, correct. Yeah, so இப்போ at the center of the coil அப்படினா isn't X just 0? So this is just 0. So this is just mu naught I R square by 2 into R square power 3 by 2. So R square power 3 by 2 is just R power 2 into 3 by 2. Just R cubed. So R cubed inga. And R cubed goes with R square. We get mu naught I by 2 pi R. So not 2R. Wow. So that is the answer for this. Mu naught I by 2R. But n turns கொடுத்திருக்காங்க. Now I told you guys a shortcut. Wherever you see coil, where is coil? The word coil with n turns. எங்கெங்கெல்லாம் I பார்க்குறீங்களோ, you can just blindly put NI instead. ஏன்னா it's just putting multiple coils together. கரெக்டா? So n number of coils you are putting together. கரெக்டா? அந்த n coils உள்ள போறத you can just superimpose all the currents. எல்லா கரண்ட்டும் வந்து just amplifyingன்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ எந்த இடத்துல I இருக்கோ அந்த இடத்துல NI போடணும். ஸோ இந்த இடத்துல ஐக்கு பதில் NI போட்டிங்கன்னா you get 2 to be the answer. 1 is not the answer. Don't get tricked. Amazing. Okay. அடுத்த question. போர்ட் தெரியுதா by the way உங்களுக்கு? Yeah, தெரியுது. A straight conductor of length 0.5 meters carrying a current of 2 amperes is placed 0.2 teslas. And சொல்ல மறந்துட்டேன். Teslas is the unit of magnetic field. B யோட unit வந்து Tesla, T. Tesla denoted by T. Probably உங்களுக்கு டெஸ்லான்னு சொன்னா உங்களுக்கு கார்ஸ் தான் தோணும். ஆனால் there's really smart as scientist. His name was Nicholas Tesla. உங்களுக்கு அவனை பற்றி தெரியுமா இல்லையா எனக்கு தெரியல. He wanted to revolutionize current. Okay. So what he did was, my dream car. Hey, try for something better, da. Shivatmika. Oh shit. You can do better. Come on. Anyways, so what he wanted to do was, இது ஆக்சுவலாக அடுத்த சாப்டர் வருது. I'll give you a very small sneak peek. What he noticed was, he made a tower. அந்த டவர்லேருந்து he was able to send current to things which are not even physically connected. ஸோ நீங்கள் அதுக்கு ஒயரே இல்லாத திங்ஸ்க்குலாம் he was able to charge it. Or very fun things like ஒரு பல்ப் இப்படி கையில் வச்சிருந்தான், no wires connected to it, ஆனாலும் இந்த பல்ப் எரியுது. That was the power of Tesla tower. That was very fun things. Okay, it is also very power consuming. Yes, he got a lot of sponsors, but then everyone bailed on him, and they did not believe in him. That's as simple as that. அதனால இப்போ நம்ம we are seeing current physically going through wires. Anyways, this question,
a straight conductor of length 0.5 meters carrying a current 2 amperes is placed on a uniform magnetic field of 0.2 teslas. If the wire makes an angle of 30 degrees with the direction of magnetic field, what is the magnitude of magnetic force experienced by the conductor? So கொடுத்திருக்காங்க I is 2, length is 0.5 and B கொடுத்துட்டாங்க. So BIL sin theta is the force. So B is 0.2, I is 2, L is 0.5 and sin theta is just half. Sin 30 is half. So half and 2 goes 0.2 into 0.5 is just 0.1. So answer is 0.1 newtons. Nice. Anyways, so that was those questions. We'll try even more. Didn't we do this question just now? Okay. Okay. So, இங்க 12th students or droppers எத்தனை பேர் இருக்கீங்க? Or preferably droppers actually. 12th நீங்க actually you would have done an experiment. Many experiments including current, okay? So நீங்க actually அந்த wires வச்சு there's this thing called ammeters which measures current. இந்த மாதிரி நிறைய things பார்த்திருப்பீங்க. நான் dropper அண்ணா. That's nice. Okay, Farana and Shivatmika. That's great. ஸோ நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த ஆம்மீட்டர்ஸில் இந்த நீடில்ஸ் இருக்கும். இந்த நீடில்ஸ் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகும், கரெக்டாக? ஸோ அது ஆக்சுவலாக எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, we use this thing called galvanometer. ஸோ galvanometer ஆக்சுவலாக வந்து or moving coil galvanometer. ஸோ இது ஆக்சுவலாக என்னென்னா, this uses the galvanometer ஸ்டேபிளாக இருக்காதுல்ல. Why not? Galvanometers are usually very sensitive. அவ்வளோதான். They are not unstable. Okay, anyways. ஸோ இது என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுதுன்னா, நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தோம் ஃபோர்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதில் கரண்ட் ஃப்ளோ ஆக போக எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி திங்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு 2 மேக்னெட்ஸ் இப்படி வச்சிருவீங்க அண்ட் நீங்கள் ஒரு காயில் இப்படி வச்சிருவீங்க. இப்போ இந்த காயில் இங்கே தெரியுதுல்ல, காயில், தீஸ் காயில்ஸ். ஸோ இப்போ இதனால இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகும் கரெக்டாக. if I were to send pass current through that, இங்கே இப்படி ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்போ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் இதில் வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும் கரெக்டாக. சாரி, திஸ் will experience a force கரெக்டாக. ஏன்னா கரண்ட் இப்படி இருக்குது and this magnetic field lines, and these magnetic field lines are not any induced ones, these are external கரெக்டாக. இது external, this is not due to the current, இது complete external forces, and because of this current experiences a force, this wire experiences a force, this object experiences a force, and the force is actually the object is actually connected to a spring. Okay, இந்த ஸ்ப்ரிங் இப்படி இருக்கும், லைக் சே என்னோட ரிஸ்ட் தான் இந்த ஸ்ப்ரிங்னு வச்சுக்கோங்க. அண்ட் இதுதான் வந்து இந்த கோர் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கோர்லாம் வந்து கரண்ட் அந்த வயர்ஸ் லூப் ஆயிருக்கு. ஸோ இப்போ திஸ் கோர் எக்ஸ்பீரியன்ஸஸ் சம் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து இட் இஸ் ட்விஸ்டிங். இப்போ இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகிறதுனால இது இப்போ வந்து திஸ் கிவ்ஸ் அ ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் பேக்வர்ட்ஸ். ஸோ நீங்கள் எப்போ அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுறதோ ஃபோர்ஸ் அப்போ நின்றுடும்னால, ஸோ இட் வில் கம் பேக்வர்ட்ஸ். ஸோ தட் ஃபோர்ஸ் இஸ் ஆக்சுவலி கிவன் பை C theta or K theta or whatever. In the slides like K theta இருக்கும், but I prefer C theta. Anyways, so for this, and this K and F equals to Kx சொல்லுவோம்ல, these are not same. These are two different Ks. Okay, that's why C theta is a little bit less confusing. Okay, so for this is the moment when spring is rotated by an angle of theta. Okay, so இப்போ this force C theta should be equal to the force I am giving, which is MB or BAIN.
Great. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா we use some iron core. கோர்னா இஸ் ஜஸ்ட் வாட் எவர் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ். இது ஏன் அப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா iron or any ferromagnet is very good permeable. Like ரொம்ப permeable things. These have the tendency of these to flow magnetic field lengths through them is higher than that of vacuum. Vacuum ஓட this is like more welcoming. இந்த மெட்டீரியல் எப்படின்னா they are like field lines வந்து ஏன் கூட வா அப்படின்ற மாதிரி. ஓகே, என் கையில் எதுவுமே நிற்க மாட்டேங்குது. எனிவேஸ், ஸோ இப்போ வாட் எவர் ஃபீல் லைன்ஸ் இந்த மாதிரி வெளியே போக ட்ரை பண்ணாலும் ஃபீல் லைன்ஸ் find it easier to go through this than the other ways. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா it's just through vacuum or through air. But இங்கே பார்த்தீங்கன்னா it's through ions or soft iron core. So it's more feasible or more easier for it to go through this way. Okay. Which language is this? Full English में पदा दो टेक सभी को. अरे भैया ये तमिल, ये साउथ इंडियन लैंग्वेज है. Hi Anna, I am late watching this lecture. It's fine, no problem. இந்த lecture anyways யூடியூப்ல தான் இருக்கும், எப்போலாம் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இல்லை இஃப் யூ வாண்ட் டு கேட்ச் அப் டு மீ, நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து போய் 2x ஸ்பீட்லேருந்து பார்க்கலாம். நான் ரொம்ப ஸ்லோவாக தான் பேசுகிறேன். இப்போ மட்டும் நான் கொஞ்சம் லைட்டாக ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன், ஜஸ்ட் டு பிஸ் யூ ஆஃப். எனிவேஸ், யா, ஸோ நம்ம அயன் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அதுதான். அயன் ஆர் எனி அதர் மெட்டல் கேன் பி யூஸ்ட். அண்ட் இன்னொரு திங் இஃப் யூ வேர் டு நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த லைட்டு இந்த மாதிரி கேர்வ்டாக இருக்கும். இந்த கேர்வ்டாக இருக்கான காரணமும் வந்து இங்கே ஃபீல் லைன்ஸ் இந்த ஆக்சுவலாக ரேடியலே உள்ளே வரணுன்றதுக்காக தான். அப்போ தான் வந்து இட் இஸ் மோர் எஃபெக்டிவ், மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த ரேடியல் ஃபீல் லைன் இருந்தால் தான் மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து லைக் இந்த மாதிரி டைரக்ஷன்லையோ இல்லை இந்த மாதிரி டைரக்ஷன்லையோ ஃபோர்ஸ் எப்பவுமே இருக்காது. we want the force only to be perpendicular to the field. Okay, so இப்போ இது மாதிரி ட்விஸ்ட் ஆகுது இந்த ஸ்ப்ரிங்கு. this will be actually the pointing needle. இப்போ இங்க பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். say this is 5 amperes, 10 amperes, 15, 20, 25, what, so on and so forth. So well, technically galvanometer, the direction also matters. Because this is actually an ammeter. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, where this is 0, 5, 10, 15, -5, -10 and so on. So இனிஷியலாக இப்படி இருக்கும் ஸ்ப்ரிங், எதுவுமே இல்லை, எந்த ஃபோர்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல், ஏன்னா கரண்ட் இல்லை, ஃப்ளோ ஆகலைன்னு. இப்போ கரண்ட் ஒரு டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுதுன்றதுனால இது இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகும். கரெக்டாக இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகும். இப்போ அதுவே கரண்ட் ஜாஸ்தியாக ஃப்ளோ ஆக இட் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் அண்ட் மோர் டார்க். ஸோ மோர் அண்ட் மோர் இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகும். ஸோ வி கேன் சே கரண்ட் ஜாஸ்தியாக ஃப்ளோ ஆக இந்த ட்விஸ்ட் ஆகிறத வச்சு, இந்த நீட்டில் ட்விஸ்ட் ஆகிறதுன்றதை பொறுத்து இந்த மாதிரி ஒரு சார்ட் பின்னாடி வச்சோம்னா we can say how much it is twistingன்றது, எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றது we can relate. இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா if I were to send direction, கரண்ட் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ எம்பாரோட சைன் சேஞ்ச் ஆகும். m is equals to ANல எம்மோட சைன் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃபோர்ஸோட டார்க்கோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ இந்த பக்கம் ட்விஸ்ட் ஆகும். இப்போ ஸோ இந்த பக்கம் ட்விஸ்ட் ஆகுது. ஸோ அதனால -5 -2ன்றது அதுக்கு போகும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து அப்படி சொல்லுது. So this says the magnitude of current as well as direction of current. Okay, these beautiful things are called galvanometers. Okay, anyways, so this is moving coil galvanometer. So நம்ம ஆல்ரெடி நான் இப்போ சொன்னேன் C theta is equals to MB or BAIN. So இதை வச்சு I can say theta by I. This is called the sensitivity, current sensitivity. இங்கே 5 by I போட்டிருக்கு, பட் theta by same thing is ABN, or I can also say band by M. So band by M
band by C. Band by C is said to be current sensitivity. Okay. இப்போ அதுவே வந்து if I want to find in terms of potential. Okay. What is the meaning of Anna? Arey, Anna means Bhaiya. Anna means Bhaiya. Anyways. So, இப்போ அதுவே இந்த current வந்து I want to find in terms of potential. Potential, I know V equals to IR. Oh my god, very கஷ்டமான formula. V equals to IR, where R is the resistance of the coil. So, I can just write this as theta by V is equals to ban by CR. Oh, and another really cool way to remember this, நான் எப்படி நான் வச்சுட்டேன்னா ban fun way CRன்றது என் பேர் Charan Rohit. So ban by CR, ban me. Anyways, so that was voltage sensitivity. Voltage sensitivity என்னன்னா எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கும்போது லைக் எவ்வளோ திரும்புது, எவ்வளோ ஆங்கிள் திரும்புது ஃபார் அ கிவன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நான் தரும்போது. அதே மாதிரி கரண்ட் சென்சிட்டிவிட்டி என்னன்னா எவ்வளோ ஆங்கிள் திரும்புது ஃபார் த கரண்ட் ஐ எம் கிவிங். நான் இவ்வளோ கரண்ட் தரேன், எவ்வளோ திரும்புது அப்படின்றது தான். ஓகேயா? கொசு தொல்லை. எனிவேஸ், ஸோ இப்போ இந்த மாதிரி த திங் இஸ் பார்த்தீங்கன்னா these things are very very sensitive. Galvanometers are very very sensitive. So even நீங்கள் small currents கொடுத்தாலுமே வந்து they usually twist completely. அதாவது அதோட ஆர்டர்ஸ் யூஸ்வலாக வந்து மைக்ரோ ஆம்பியர்ஸ்லையோ இல்லை மில்லி ஆம்பியர்ஸ்லையோ தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் த வேல்யூஸ். சே ஐ வாண்ட் டு கிவ் இன் டென்ஸ் ஆஃப் ஆம்பியர்ஸ் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆம்பியர்ஸ். இப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு ஆம்மீட்டரை அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஆம்மீட்டர் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் இந்த ஃபார்மேட், இந்த இதுலேயே இருக்காது, மைக்ரோ ஆம்பியர்ஸ்ன்ற யூனிட்ஸ்லேயே இருக்காது. It will be always in the order of milliamperes or tens and hundreds of amperes தான். இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு கேல்வனோமீட்டர் வந்து ஒரு ஆம்மீட்டராக மாற்றணும் அப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். ஸோ இப்போ த திங் இஸ், நம்மளுக்கு தெரியும் திஸ் கேன் மெஷர் ஒன்லி ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் கரண்ட். கரெக்டா? ஸோ இப்போ இஃப் ஐ வேர் டு இப்போ இதான் கேல்வனோமீட்டர். இப்போ இதுக்கு நான் பேரலாக வந்து ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வைக்கிறேன். ஓகே. ஸோ லைக் அனதர் பொட்டன்ஷியல் பாத் ஆர் கரண்ட் கேன் ஃப்ளோ. ஸோ இது ஐ அண்ட் இட் இஸ் ஃப்ளோயிங் சம் ஐஜி இதில் அண்ட் சம் ஐஎஸ் இதில். ஸோ இப்போ மேக்கிங் சச் தட் இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐ மேக்கிங் இட் சச் தட் இதில் வந்து கரண்ட் ரொம்ப கம்மியாக தான் ஃப்ளோ ஆகுது அண்ட் இதில் கரண்ட் ஜாஸ்தியாக ஃப்ளோ ஆகுது. இது எப்படி ஆகும்? இது ஆக்சுவலாக கரண்ட் இங்கே கம்மியாக ஃப்ளோ ஆகுது, இங்கே ஜாஸ்தியாக ஃப்ளோ ஆகுது. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜி அண்ட் இதோட ரெசிஸ்டன்ஸ் எஸ். ஜிக்கு எஸ்க்கான ரிலேஷன் இருக்கணும். இந்த பாத் ஷுட் பி ப்ரிஃபர்ட் மோர் தேன் திஸ். எஸ் அப்படின்னு என்னன்னா எஸ்ஸோட வேல்யூ ஷுட் பி லெஸர் தேன் ஜியாக இருக்கணும். வெரி வெரி லெஸர் தேன் ஜி. ஆக்சுவலி எஸ்ஸோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ தான் ஜியோட வேல்யூ, ஐ மீன் ஜியில் வந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். கரெக்டா? ஸோ ஐ நோ S should be very very less than G. And another thing பார்த்தீங்கன்னா these are parallelly connected. So அப்போ இதுக்கு நடுவில் இருக்க potential difference is same. So the thing is Ig into G is equals to potential difference across this by S. Sorry, by wait, what? Potential difference across this should be Ig into G is also equal to current through this, which is I into IS into S. Correct? And IS is just I minus I flowing through this. So this is just I minus Ig into S. Correct? ஏன்னா இந்த I என்ற current, அதாவது இங்கே flow ஆகிற current is splitting into Ig and IS. So, well, நீங்கள் current electricity you would have already seen by Kirchhoff's current law or whatever.
IG plus IS outgoing currents in the junction should be equal to incoming current. IG plus IS should be I. So IS is given by I minus IG. So IS is given by I minus IG. So either which I can find shunt resistance which is required, which is IG into G by I minus IG. Okay. So அப்போ வந்து shunt resistance நான் அதை கண்டுபிடிக்கணும். Like I want to make an ideal shunt resistance na I can use this formula. So இப்போ say I have we'll actually do questions on these. It'll be fun. Okay. Yeah, first we'll do questions, then we'll go back. So இப்போ வந்து full scale deflection na அதோட maximum deflection. Okay. So gallon G வந்து 50 ohms கொடுத்திருக்காங்க. Okay. அதோட full scale deflection வந்து IG max is given to be 10 milliamperes. Very small. Okay. To convert it into an ammeter of range 1 ampere. So I ammeter max is 1 ampere. So இப்போ the thing is actually இந்த ஷண்ட் இந்த இதெல்லாம் சேர்த்து ஒரே சிஸ்டமா வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் சேர்த்து ஒரே சிஸ்டம் வச்சுக்கிட்டீங்கன்னா this essentially acts like an ammeter. This will give you the reading even though on the higher amounts of current flow ஆனாலும் this gives you the correct reading. கரெக்டா? All I have to do is இங்க ஸ்கேலிங்ல இங்க வேல்யூஸ் போட்டிருக்கோம் அந்த பேப்பர்ல. I just take that out and இங்க shunt resistance எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி I can change it. Okay. Anna can reduce the behind light because screen is very bright and blur. Let's see what I can do. Is this better? Or is this better? லைட் மாறவே மாட்டேங்குது. இது பெட்டரா? இது பெட்டர்னா 1 போடுங்க. இல்ல இது பெட்டர்னா வெயிட். இது பெட்டர்னா 2 போடுங்க. Anna, how to remember numerical questions? Anna stylish chess சொல்றாங்க. I love நான் தமிழ் இல்ல எப்படி சொல்றதுன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க அண்ணா. ஒரே எதுக்குமா? அண்ணா how to remember numerical questions? Remember questions ஞாபகம் வச்சுக்க கூடாது. Just remember how to solve them. Okay. இந்த formulas like இதெல்லாம் வந்து actually ஞாபகம் வச்சுக்காதீங்க. I would say there is no point in remembering this formula. நான் இது இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை இது ஃபார்முலா. நான் ஒரு தடவை இது டிரைவ் தான் பண்ணுவேன். I know the potential இங்க இருந்து கரண்ட் தெரியும், இங்க கரண்ட் தெரியும் IG. So ஒரு தடவை I just derive this formula. Okay. So never like முடிஞ்ச அளவுக்கு never try remembering formulas. Okay. Anyways, so இப்போ இந்த whole system acts as an ammeter, correct? So even though more current flow ஆனாலும் galvanometer sensitive ஆனாலும் because of the shunt resistance most of the current is diverted. Okay. So அந்த ammeter ஓட maximum current அதாவது இந்த மொத்த சிஸ்டமோட maximum current அதுல flow ஆகக்கூடியது வந்து 1 ampere. Okay, so I is given 1 ampere. IG is given 10 milliamperes. So இப்போ they're asking to convert this into an ammeter of range 1 ammeter. What is the resistance to be connected and how? So ammeter connect பண்ணனும்னா I need shunting parallelly, correct? So parallel shunting வேணும். So obviously this one and this one is strong. So எனக்கு தெரியும் S is given by IG into G by I minus IG. Again, don't remember this. எப்பவுமே வந்து derive it. Physicsல வந்து the more you remember, the more it is going to affect you.
the more you understand, the more it is going to help you. Okay, so எப்பவுமே புரிஞ்சு படிங்க. So ig into g by I minus ig. இந்த ஃபார்முலா ஏன் வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். So this ig is given to be 10 to 10 power minus 2, sorry 10 power minus 3 into வளர்றேன். Hey, what's this? Yeah, okay. 10 milliamperes கொடுத்திருக்காங்க. So into 10 power minus 3 into g வந்து 50 கொடுத்திருக்காங்க by I, which is 1 in minus ig, which is 10 into 10 power minus 3. Okay, so this is just 0.5 by 1 minus 0.01 or 0.5 by 0.99, which is close to 0.5 by 1. So this answer should be close to 0.5, but konjam jastiya irukum. So answer should be this and not this. The minus ig illana you would be getting this, correct? So the minus ig romba mukkiyam. In most cases you will be able to neglect it. ஏன்னா வந்து answer கண்டுபிடிக்கிறது will be really annoying. You don't want to be calculating some value by 0.98. ரொம்ப annoying-ஆன calculation. Okay, so இந்த thingsலாம் avoid பண்றதுக்கு you can approximate it to be 1 denominator or whatever the value here is. Approximate பண்ணிட்டு then you know it's going to be slightly greater than that. You can do that. And calculators are not allowed pa. NEET la calculators not allowed. Okay. Anyways, அடுத்து வந்து நம்ம வந்து ஆம்மீட்டரா யூஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ அதுவே வோல்ட் மீட்டராவும் யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன் நான். வோல்ட் மீட்டர் என்ன தெரியும்ல? அதை வச்சு you can find the potential difference across it. Okay. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து we wanted less current flowing through it, but this current flowing through it should not be affected, கரெக்டா? அதில் எவ்வளோ current flow ஆகுதுன்றது we don't want to affect it. We want some other path where current can easier flow. Okay. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வோல்ட்மீட்டர்ல they should be in higher அந்த potential difference across that வந்து சேஞ்ச் ஆகும், லைக் ஹையாக தான் இருக்கணும், கரெக்டா? ஆர் யூஸ்வலாக வோல்ட்மீட்டர்ஸ் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? அக்ராஸ் ரெசிஸ்டர் இருக்குன்னா இப்படி தானே பேரலில் தானே கனெக்ட் பண்ணுவீங்க. இது ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஹை ரெசிஸ்டன்ஸ் வேணுன்றது. ஏன்னா இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்க அக்ராஸ் திஸ் தான் கரண்ட் ஜாஸ்தியாக ஃப்ளோ ஆகும், இது அக்ராஸ் திஸ் கரண்ட் ரொம்ப கம்மியாக தான் ஃப்ளோ, கரெக்டா? ஸோ தி எஃபெக்டிவ் வோல்ட்மீட்டரோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹையாக இருக்கணும். அப்படின்னா யூ டோன்ட் கனெக்ட் சம்திங் பேரலல் டுவர்ட்ஸ் இட். ஏன்னா பேரலாக பண்ணிங்கன்னா அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கம்மி தான் ஆகும். ஸோ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி பண்ணணும்னா யூ ஹேட் இட் இன் சீரீஸ். ஸோ ஒரு கேல்வனோமீட்டர் எடுத்துட்டு you put a resistance in series, voila, உங்களுக்கு இதோட this thing turns into a voltmeter with effective resistance G plus R, and current flowing through this Ig is equals to V by G, this thingy G plus R. And say இங்க I flow ஆகுதுன்னா again இந்த இடத்துல வந்து I minus Ig flow ஆகும். அகெயின் இதை வச்சு ஃபீல்ட் அரவுண்ட் பண்ணுறது தான். சரி, இங்கே வந்து இன்னொரு ரேடியன்ஸ் இருக்குது, இன்னொரு ரெசிஸ்டர் ஆர் டேஷ் இருக்குது ஆர் ஆர் நாட் இருக்குது, அண்ட் சே திஸ் இஸ் எஸ் இன்ஸ்டெட். Is easier to remember. Sனாலே shunting can be both parallel as well as series. So we know that I minus Ig into R naught is given by Ig into G plus S. I minus Ig into R naught into the potential difference across these 2 points, and Ig into G plus S into this potential difference between these 2 points. Parallel, the potential difference across both paths வந்து ரெண்டுமே சேமா இருக்கணும், கரெக்டா? ரெண்டுமே சேமா இருக்கணும். அதனால I just do this. Oops. Okay, penல இல்ல. I just do this. Beautiful. And usually பார்த்தீங்கன்னா
S should be really high. ஏன்னா G is always not that big. G is not that big. So S should be really high. அப்பதான் வந்து voltmeter condition satisfy ஆகும். voltmeter condition என்னது? We know that voltmeter வந்து should be really high resistor. So S ஓட வேல்யூ ஜாஸ்தி இருந்ததுன்னா இதோட நெட் ரெசிஸ்டன்ஸ் G plus S வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேயா? ஓகே. யா அகேன் இதில் ஜாஸ்தியான ரெசிஸ்டன்ஸுக்கால கம்மியான கரண்ட் ஃப்ளோ ஆகும், which is what we want in galvanometer. Beautiful. Okay, so we'll deal another question with this. So galvanometer with a resistance of 100 ohms. So G is given to be 100 with a full scale deflection of current with 5 milliamperes. So Ig is given to be 5 milliamperes or 5 into 10 power minus 3. Okay, amperes. Idu ohms. To convert this into voltmeter, to read maximum potential difference of 10 volts, what is the resistance should be connected? So potential difference across this வந்து 10 volts கொடுத்திருக்காங்க. So potential difference across the whole voltmeter வந்து 10 volts. And this is also given by Ig into G plus S, correct? Potential difference across the voltmeter. So Ig தெரியும், G தெரியும், V தெரியும், S தான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப simple. So 10 by Ig is 5 milliamperes, 5 into 10 power minus 3. This should be equals to G plus S. So 10 by 10 power minus 3, which is 2 into 10 power 3 is equals to G வந்து கொடுத்திருக்காங்க 100 plus S. So S is just 2000 minus 100, that is 1900. 1900, and it should be in series. So this is the answer. Nice, huh? It's not in parallel, guys, it's in series. Series to galvanometer, and the whole system is in parallel to some resistor or whatever thingy. Okay. Naman, sir, please solve question 3 and 12 in section 5 in JV Guru website. What? Confirm coming in exam. I don't have the question, dude. Question என்ன அனுப்பிச்சு விடு இப்போ, நான் உனக்கு சால்வ் பண்ணி உனக்கு காமிக்கிறேன் டைம் இருந்துச்சுன்னா. இல்லைனா நெக்ஸ்ட் கிளாஸில் சம்திங் அது எதாவது பண்ணலாம். இல்லை எனக்கு எப்போ வேணாலும் டெலிகிராமில் டிஎம் பண்ணலாம் நீங்கள். ஓகே, ஸோ திஸ் வாஸ் திங்கி. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பண்ணிட்டோமே. ரெண்டு கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஓகே, ஸோ லெட்ஸ் டூ ஈவன் மோர். இப்போ வந்து நம்ம நிறைய டாபிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இட் வில் பி ஹார்ட் டு டைஜஸ்ட். பட் உங்களுக்கு புரியலைன்னா எப்போ வேணாலும் இந்த வீடியோ ரீவாட்ச் பண்ணலாம். இல்லை எப்போ வேணாலும் என்கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்கலாம். எப்போ வேணாலும் டெலிகிராம்லேயோ இல்லை டிஎம் பண்ணலாம் எப்போவுமே. ஓகே, எனிவேஸ் நம்ம எலக்ட்ரிக் டைபோல்ஸ் பற்றி பேசணும். இப்போ திரும்ப மேக்னெட்டிக் டைபோல்ஸ் பற்றி பேசலாம். ஒன் ஃபன் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிசமில் there is nothing called monopoles. மோனோபோல்ஸ்னால் ஆக்சுவலாக பார்த்தோம், எலக்ட்ரிக்கில் வந்து ஜஸ்ட் அ பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி இருக்கு. வாட் ஹேப்பன்? ஓகே, ஜஸ்ட் அ பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி இருக்கு, ஜஸ்ட் ப்ளஸ் கியூ இப்படி இருக்குன்னா திஸ் இஸ் அக்செப்டபிள். அதே மாதிரி மைனஸ் கியூ இப்படி இருக்கு, மைனஸ் கியூ இப்படி இருக்குன்னா another point charge or another whatever body, this is completely acceptable. கரெக்டா? அண்ட் அதுவே டேக் for magnetism. இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு I'm saying it's plus m, or I'm saying this is north pole. This is actually not acceptable. Okay, this is not possible thing. This does not exist. Magnetic items always exist in dipoles or something. Okay, so dipoles மட்டும் தான் இருக்க முடியும் magnetic thingsஆல. இது மோனோபோல்ஸாக இருக்கவே முடியாது. ஓகே, மோனோபோல்ஸால வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் ஐட்டம்ஸ் இருக்கலாம், பட் மேக்னெட்டிக் ஐட்டம்ஸ் இருக்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறேன்,
இந்த மாதிரி ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறேன் and I'm breaking this like this. என்ன ஆகும் அப்போ? பார் மேக்னெட்லேருந்து இதெல்லாம் நார்த் போல் இதெல்லாம் சவுத் போல் தானே பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ வேட் பிரேக் லைக் திஸ், அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க ஒரு பார் மேக்னெட்டை நீங்கள் இப்படி பிரேக் பண்ணீங்கன்னா, இப்படி நீங்கள் பிரேக் பண்ணீங்கன்னா, you actually end up with two magnets, two bar magnets, but a bit weaker. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, m I know it to be m into 12. தெரியுதுல நான் எழுதுறது? ஓகே, anyways m into 12. நான் இப்படி பிரேக் பண்ணனா I'm decreasing the length. So L is turning into L by 2. So m into L is each of those things, or in other words m into 2L by 2 or m by 2. So each of the இது பார்த்தீங்கன்னா அவரோட magnetic moment வந்து is half of it. Magnetic dipole moment is half of it. Okay, ஏன்னா வேல்யூ தருவாங்களா? எந்த வேல்யூமா? அண்ணா it's okay, but I think you want to set the light by slide and clear video screen because very bright screen and words are not clear. It's okay Anna, good. Try this slideshow off later. Thambi, you understood but I don't. Okay, anyways. நமன் சார் சால்வ்னா எதப்பா பண்ண சொல்ற? அந்த கொஸ்டின்ஸ் என்கிட்ட கையில் இப்போ இல்லை. நீ வேணா கொஸ்டின்ஸ் அனுப்பி விடு, நான் பண்ணுறேன். ஓகேயா? எனிவேஸ், ஸோ இந்த மாதிரி if I'm breaking like this அப்படின்னா magnets are getting weaker. ஓகே, அதே மாதிரி if I were to break like this, இப்படி பிரேக் பண்ணனா I'm getting the same thing, but in that m is becoming half. m thing இருக்குல்ல, this is becoming m by 2. So again it is getting weaker by the same ratio. So நான் எப்படி பிரேக் பண்ணணும், லைக் வெல் இந்த இடத்துல நான் பர்ஃபெக்ட் ஹாஃபாக பிரேக் பண்ணதால m by 2, இந்த இடத்துல நான் எப்படி வேணாலும் பிரேக் பண்ணலாம். அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி mோட ரேஷியோவும் சேஞ்ச் ஆகும். ஓகேயா? ஸோ யா, நான் இப்படி கட் பண்ணாலும் சரி, இப்படி கட் பண்ணாலும் சரி, இட்ஸ் ஐம் கெட்டிங் த சேம் strength, or which is decreased amount of the initial strength. Okay, and நான் எப்படி பிரேக் பண்ணாலும் சரி, ஐம் ஸ்டில் ஆல்வேஸ் எண்டிங் அப் வித் 2 dipoles. எனக்கு மோனோபோல்ஸே வரதில்லை. இப்படி பிரேக் பண்ணாலும் I'm getting 2 dipoles, இப்படி பிரேக் பண்ணாலும் I'm getting 2 dipoles. ஓகேயா? which is half of the initial dipole. நான் perfect halfல கட் பண்ணேன். Okay, so we are approaching the close, we are approaching the end of today's class. ஸோ வேற என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்துருப்பீங்க. பேராமேக்னெட்டிக், டயாமேக்னெட்டிக், அந்த மாதிரி திங்ஸ்லாம். ஒரு மாலிக்யூல் கொடுத்து தேர் ஆஸ்கிங் வித் திஸ் இஸ் பேராமேக்னெட்டிக், டயாமேக்னெட்டிக், ஆர் so on and so forth. அது ஆக்சுவலாக எப்படி மேக்னெட்டிசம், அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பார்க்கலாம் இப்போ. ஓகே, ஸோ வெல் மேக்னெட்டிக் சொல்ல மாட்டாங்க ப்ராபப்ளி கெமிஸ்ட்ரியில். ஐ எம் நாட் குட் இன் கெமிஸ்ட்ரி. போலார் அப்படி சொல்லுவாங்க, லைக் ஒரு மாலிகுலஸ் போலாரா இல்லையா அப்படின்றது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா every object you take, the smaller you see, you'll be seeing a lot of small what do you say, dipole moments. இந்த மாதிரி குட்டி குட்டி dipole moments இந்த பார்ட்டிகல், சாரி, இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக இருக்கும். each particle having some dipole moment. Okay, so இப்போ this dipole moment, this magnetic dipole moment is in random directions. ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு தரல, ஒரு பேராமேக்னெட்டிக் தரீங்க, எந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வேணா, இட் வில் பி சம் ரேண்டம் திங். இப்போ ஐ எம் சேயிங், நான் அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு தரேன். எக்ஸ்டர்னல் ஃபீல்டு தரும்போது என்ன ஆகும்னா, தீஸ் திங்ஸ் வில் ரொட்டேட் இட் செல்ஃப் such that it aligns perfectly towards the magnetic field. ஸோ இந்த மாதிரி ஹெச் இருக்குன்னா அதே டைரக்ஷனுக்கு வந்து எல்லாமே align themselves. So these sorts of materials,
இனிஷியலா வந்து சம் ரேண்டம்னஸ் இருந்துட்டு ஆஃப்டர் சம் இது தரனால சம் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி சம் ஆர்டர்லினஸ் இப்படி கிடைக்குது. இந்த ஆர்டர்லினஸ்னால இட் இஸ் பிகமிங் சம் சார்ட் ஆஃப் வாட் யூ சே இன்டியூஸ்ட் மேக்னெட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் பேராமேக்னெட். ஓ அண்ட் தீஸ் திங்ஸ் ஆர் ஆக்சுவலி வெரி வீக் மேக்னெட்ஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி திஸ் ஆக்சுவலி லைக் அ மேக்னெட் பட் வெரி வீக். இப்போ அதே மாதிரி டயாமேக்னெட்டிக்னு என்னன்னா நோ மேட்டர், அந்த டயக்ராம் ரொம்ப மோசமாக இருக்குது, பட் லைக் நோ மேட்டர் வாட் ஃபீல்ட் யூ புட் இன் they don't like you don't ஒரு ஸ்மால் ரிப்பல்ஷன் மட்டும் தான் இருக்கும். No attractive forces are experienced. Okay, so these things are called diamagnetic. இது வந்து weak attraction, weak repulsion. Ferromagnetic. Okay, to answer the question of fridge magnets, ஏன் ஃப்ரிட்ஜில் மேக்னெட் ஒட்டணும்னா ஏன் அது அப்படியே நிற்கிது, அதுக்கான ஆன்சர் ஃபெரோமேக்னெட்ஸ். Ferromagnets என்னன்னா all ferric metals. Ferric metalsனா metals like ferrous, iron. These things which attract magnets. So magnet ஒரு இதே மாதிரி randomness இருக்கும். But due to a magnetic field, say like this, magnetic field like this, they experience some attractive force. இது எல்லாமே try to align themselves. கரெக்டா இந்த மாதிரி அலைன் ஆகும். ஆனால் even if you were to remove it, they will still say the same. ஓகே, ஸோ பேராமேக்னெட்டிக்கில் பார்த்தீங்கன்னா they go back to random again. ஏன்னா that's nothing constraining them. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா they stay the same and the force is strong force எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதனால ஃப்ரிட்ஜ் மேக்ஸில் அப்படி ஒட்டிக்குது. அப்படி ஒட்டிக்கிறதுக்கான காரணம் வந்து these things together form another எப்படி சொல்றது, these together act as a magnetic dipole, a very big magnetic dipole whose moment can't be neglected. Okay, so these things, this effectively becomes a magnet north south, and this is essentially getting some field lines like this, or இது என்ன எப்படி சொல்லலாம், south north அப்படி சொல்லலாம். ஸோ இப்போ இந்த field lines ரெண்டுமே இருக்கும். இதனால there's some attractive force. Okay, but even if you remove this, it still acts as a magnet. And this is a very fun way to make more magnets. If you already have a magnet இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த மேக்னெட்டை வச்சு நீங்கள் இன்னொரு ஒரு மெட்டல் வச்சுட்டு you just attach it and you leave it for days and you remove it. This metal bar becomes a magnet. That is the fun part. Okay, this is actually one of the very common ways பழைய காலத்தில் they used to replicate magnets. Amazing. Another thing is if they have found way better ways to do that. ஏன்னா வந்து we use electromagnets now instead. Electromagnetsனா வந்து நான் பார்த்தோம் electric fieldனால there is some magnetic field produced. இந்த magnetic fields இப்போ இந்த wire தூக்கிட்டு if I were to keep some magnet in there, I can say that those are still the same. Like electric current is producing some magnetic field, correct? So this also acts as some sort of magnet which produces the same magnetic field, correct? So electromagnets are basically Pandrom yes like some sort of wires or some sort of conductors which produces magnetic field. Okay, so these electromagnets, they are usually stronger magnets compared to normal magnets, but these are temporary. உங்களுக்கு எப்போ இது வேணும் எப்போ வேணான்றதை நீங்கள் அது கரண்ட் ஃப்ளோ பண்ணுற ஸ்டாப் பண்ணியோ இல்லை ஸ்டார்ட் பண்ணியோ நீங்கள் கேன் டிசைட். பட் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் பார் மேக்னெட்ஸ் அண்ட் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா those are permanent magnets. ஓகே, ஸோ யூ கான் டிசைட் வென் டு ஸ்டாப் பட் இது எப்போவுமே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் தீஸ் ஆர் யூஸ்வலி a bit weaker. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப வெரி காமன். யூ would have seen this day to day. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் டெய்லி இது பார்த்துட்டு இருப்பீங்க. என்னன்னா என் டிராயிங் கேவலமாக இருக்கும், பட் ட்ரை டு கெஸ் இட்.
எஸ், தட் இஸ் கரெக்ட். இந்த உங்க ஸ்கூல் பெல்லாம் அடிக்குதுல்ல, அதுக்கு we use electromagnets instead of normal magnets. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can use alternating current AC. அது என்னன்னு you'll see later. So that this vibrates very fastly. Okay, அது just direction of current மாறிக்கிட்டே இருக்கும். So this rotates very fastly because force experience வந்து depending on current. ஸோ ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் ஆகிறதுனால இந்த யூ ஃபீல் தட் டிங் 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 இல்லாமல் ட்ரின்னு யூ ஃபீல் வெரி க்ளோஸாக பேக் இருக்கும். அதில் ஒரு ஒரு சவுண்டும். ஓகே, ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் வந்து வி யூஸ் ஏசி கரண்ட் ஃபார் தட். ஓகே, ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ஆர் ஃபெரோ மேக்னெட்ஸ். ஃபெரோ மேக்னெட்ஸ் வந்து லைக் இப்போ ரீசெண்டாக எப்படி வி ஆர் மேக்கிங்னா வித் யூஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். எனிவேஸ், okay, we are getting very very close, dangerously close to the end. So again, நம்ம electric field lines how it varies with the dipole அப்படின்றத பார்த்தோம். இல்லை சுத்தமாக தெரியல, we'll take a different color. ஒரு டைபோல் இப்படி எடுத்துக்கிட்டோம் with a plus q minus q போட்டு we saw இங்கே ஃபீல்டு என்ன, இங்கே ஃபீல்டு என்ன, some random பாயிண்ட்ல potential field line என்னன்னு பார்த்தோம். சேம் திங் ஹியர். அந்த இடத்துல லிட்டரலி த சேம் ஃபார்முலாஸ் ஆல்சோ. அந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துலலாம் பி பார்த்தீங்களோ இந்த இடத்துல வந்து எம்முக்கு மாற்றிக்கோங்க. எந்த இடத்துலலாம் இ பார்த்தீங்களோ அந்த இடத்துலலாம் பி மாற்றிக்கோங்க. எந்த இடத்துலலாம் எப்சிலன் நாட் பார்த்தீங்களோ அந்த இடத்துலலாம் 1/μ0 மாற்றிக்கோங்க. லிட்டரலி த சேம் ஃபார்முலாஸ் யூ ஆர் யூசிங் ஹியர். அந்த இடத்துல வந்து யூ சா இ இஸ் ஈக்குவல்ஸ் டு 2p/r³ into kன்றது 1/4πε0 பார்த்தீங்க. இந்த இடத்துல அதே தான் 2mk/r³. சேம் திங்ஸ். இதுக்கும் அதே தான். 2 you just drop the true and put a minus sign instead, minus sign denoting the direction. அங்கே பார்த்தீங்க because of the same thing இப்படி இருக்கு இங்கே ப்ளஸ் எம் மைனஸ் எம் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் along the direction of இது எம், along the direction of m இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா against direction of m இருக்கும். நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்த்த சேம் திங்ஸ் தான். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து this has an attractive thingy, இந்த இடத்துல repulsive thingy. And these things நீங்கள் பார்த்தீங்கன்னா it's just theoretical. This is completely theoretical. இது ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுறது is just completely theoretical. அதுக்கு டைரக்ட் ஃபிசிக்கல் டெஃபினிஷன் எதுவும் இல்லை. ஓகே, மிஸ்டர் இட்லி வடை, what is the possible percentile can someone get in JEE means 2026 after being an average student? What is the possible percentile? Average student, everything is possible, bro. Honestly, average students are more unpredictable than toppers or backbenchers. இவங்க திடீர்னு வந்து படிச்சுட்டு டாப்பர்ஸே மிஞ்சி போவானுங்க, இல்லை சுத்தமாக படிக்காமல் பேக் பெஞ்சஸாகவே இருப்பானுங்க. ஓகே, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோல்டன் பீப்புள் ப்ரோ. இட்லி வடை பேரை பாருங்க. இட் இஸ் வெரி மச் பாசிபிள். ஓகே, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லாம் டோன்ட் கன்சிடர் யுவர் செல்ஃப் அஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அண்ட் பீயிங் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ நாட் தட் பேட். ஓகே, as long as you work, even if you are a backbencher, everything is possible. ஓகே, ஒர்க்குனா நான் ஃபிசிக்ஸ் சொல்கிற ஒர்க் இல்லை, அதுவும் முக்கியம் தான். பட் லைக் நீங்கள் உங்கள் எஃபர்ட்ஸ் போட்டு நீங்கள் படித்தாலே போதும், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, ஸோ மூவிங் ஆன், திஸ் இஸ் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த மோஸ்ட் அனாயிங் டாபிக்ஸ் இன் திஸ் சாப்டர். நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து we saw something called polarization. ஞாபகம் இருக்கா? some conductor இருக்கு, and due to some external electric field, this also becomes what do you say, this also produce some internal electric field such that உள்ள dipole உள்ள moment zero. ஆனால் அதுவே வந்து this was for conductors. some dielectric எடுத்தாலும் உள்ள இந்த some external electric field form ஆகும், but this won't be zero. Okay, but some value which is lesser than this. Same things. Okay,
டியூ டு எக்ஸ்டர்னல் திங் இது வந்து நம்ம ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். டியூ டு இன்டர்னல் திங் தட் இஸ் நம்ம எம்னு சொல்லுவோம், ஹெச்எம். and the net electric net magnetic flux or net magnetic field per is given by mu. So net the external electric field is h into mu naught. The internal magnetic field is given by m into mu naught, and the net magnetic field inside is given by b. அவ்வளவுதான். Okay, so this normally speaking b is equals to mu naught into m bar plus h bar. This is just common knowledge. Yeah, net na it should be due to everything combined, correct? Both internal and external. So vector addition of h and m. Well, எப்பவுமே ஹெச்சும் எம்மும் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கும். So it's usually there's a difference between them, but vector addition we can just add them. Okay, so yeah, and நம்ம எலக்ட்ரிக்ஸ்க்கும் பார்த்தோம் சசெப்டிபிலிட்டின்னு, சேம் திங் தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். அங்கே வந்து எலக்ட்ரிக் சசெப்டிபிலிட்டி பார்த்தீங்க, மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி. மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி அகைன் சை தான், சேம் திங். அங்கே வந்து we saw something called epsilon r, relative susceptibility, and relative permittivity, and epsilon is permittivity. Epsilon naught is permittivity of free space. Epsilon is permittivity of any medium, of any dielectric. Epsilon r is permittivity of this with respect to that, epsilon by epsilon naught. Okay, அதே தான் இங்கேயும். Mu naught is permeability of free space. Mu r is relative permeability. Mu is permeability of that dielectric. Same things, literal copy paste தான், but I never liked it anyways. So இப்போ இதனால the relation between இதுக்கு என்ன பார்த்தோம்னா epsilon r is 1 plus psi electric. அதே மாதிரி தான் எதுக்கும் mu r is 1 plus psi magnetic. Electric susceptibility and magnetic susceptibility. Susceptibility. Anyways. So diamagnetic பார்த்தீங்கன்னா psi can be small or negatively small. So mu r is bit less than 1, very bit less than 1. Paramagnetic பார்த்தீங்கன்னா it is positive and small, so mu r is little greater than 1. Ferromagnetic பார்த்தீங்கன்னா it's largely positive, so mu r is far greater than 1. So இப்போ another thing பார்த்தீங்கன்னா mu r is never less than 0. Sorry, yeah, mu r is never less than 0, never negative. ஏன்னா permeability can never be negative. It can't be like நான் இப்படி ஒரு ஃபீலிங் கொடுத்தேன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபீலிங் தரேன்டா அப்படின்ற மாதிரி எதுவும் தராது இது. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஃபீலிங் தந்துச்சுன்னா நான் எவ்வளோ அலோவ் பண்ணுவேன்றது தான். ஓகேயா? ஓகே, anyways, hard ferromagnets and soft ferromagnets. It's just memorizing things. I'm really sorry, there's not much explaining to do here. Okay, so external magnetic field remove பண்ணாலுமே வந்து retain பண்ணுச்சுன்னா, like நிறைய significant அது retain ஆச்சுன்னா, that is called hard ferromagnets. அது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் retain ஆகுது, அதாவது லைக் நிறைய அமௌண்ட்ஸ் ஆஃப் இந்த ஃபீல்ட் லைன்ஸ் குட்டி மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் பார்த்தோம் கரெக்டாக, அது மெஜாரிட்டி வந்து ரீட்டைன் ஆச்சுன்னா, அதே டைரக்ஷன் இருந்துச்சுன்னா, those are hard ferromagnets. ஆனால் அதுவே நிறைய வந்து இந்த மாதிரி வேறு டைரக்ஷன் திரும்ப போயிடுச்சு அப்படின்னா, those are called soft ferromagnets. ஓகே, இப்போ இந்த மாதிரி ரீட்டைன் ஆகிறதுனால even after removing there is some value of m internal magnetic field inside it, கரெக்டா? ஸோ அதனால இந்த சம் m இருக்கிறதுனால there will be some b net magnetic field, கரெக்டா? எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அண்ணா, சொல்லித்தாங்க, எனக்கும் தெரியல. No answers for that.
anyways, so B, even though H 0 இருந்தாலுமே there is some B, கரெக்டா? So H 0 இருந்தாலும் some B இருக்கு. So initially some presence of H நால it is going to some point, B some point க்கு போகுது. Then after that you remove the H. So because it is a hard ferromagnet or whatever ferromagnet, there is still some B, ஏன்னா retain ஆகுது இதனால, because there is some M, கரெக்டா? இது வந்து ரெமனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ now what I'm going to do is, இது வந்து I'm going to give another H but in opposite direction. Okay, so it goes to this and it comes back. நான் திரும்ப H ரிமூவ் பண்றேன். ஸோ இப்போ இங்கே வருதுல்ல, சம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெமனன்ஸ் இருக்கும், கரெக்டா? ஏன் அங்கேயே இந்த எப்படி சொல்றது, நான் இப்படி ஃபீல் கொடுத்தாலும் சரி, இல்லை எப்படி போயிட்டு இப்படி ஃபீல் கொடுத்தாலும் சரி, அது திரும்ப சுற்றுறது தான் அதுக்கு வேலை. அந்த ஆப்ஜெக்ட் எதுவும் நகர போகிறதில்ல, வெறும் இதில் இருக்க குட்டி குட்டி மேக்னெட்டிக் மூமெண்ட் சுத்த தான் போகுது இன் பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இப்போ ஐ எம் டூயிங் இட் சச் தட் H is equals to M, well minus M vector wise. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அதாவது உள்ள ஆல்ரெடி M ரெமனன்ஸ் இருக்கும், கரெக்டா? M ரெமனன்ஸ் இருக்கு. இப்போ ஐம் கிவிங் an external magnetic field H such that உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்போ ஜீரோவா மாறுது. இந்த பாயிண்ட்டுக்கு போகுது. I'm giving some negative H to counter M. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த அமௌண்ட் இருக்குல்ல, இது வந்து கோயர்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்றோம். அவ்வளோதான். இந்த பெண்ணுக்கு அனுபவம் ராசியே இல்லைப்பா. எனிவேஸ், திஸ் இஸ் கோயர்சிவ் ஃபோர்ஸ். இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் ஆகுதுல்ல, இந்த லூப் பேர் ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆர் இந்த மீதி வருதுல்ல, this property is because of hysteresis. ஸோ ஆக்சுவலாக இந்த சாப்டரே மொத்தமாக இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் பேஜஸ் போனாலும் எம்டி பேஜஸ் தான் வரும். ஓகே, இந்த சாப்டர் இவ்வளோ தான். வெரி ஈஸி சாப்டர். ஐ மீன் ஷோர் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பிகாஸ் ஐ டிட் நாட் பர்சனலி லைக் தி சாப்டர், பட் வெரி சிம்பிள் சாப்டர். ஓகே, ஸோ இந்த சாப்டர் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நீங்கள் விட்டுறாதீங்க, பட் திஸ் சாப்டர் இஸ் வெரி நைஸ். லாட் ஆஃப் திஸ் கம்பேர்ட் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நீங்கள் நேர்லேயே பார்க்கலாம், லைக் ஹிஸ்டெரிசிஸ், மேக்கிங் ஆஃப் மேக்னெட்ஸ், அண்ட் எப்படி சொல்கிறது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட், இந்த ஆயிஸ்டர் பாத் எக்ஸ்பெரிமெண்ட், டிஃப்ளெக்ஷன் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, சாரி எலக்ட்ரிக் கரண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்டர்னல் ப்ரொடியூஸ் ஆகுது, இதையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வாட் எல்ஸ் கேன் யூ சி? Yeah, there's a lot of things you can see in real life. Okay, so this is a very fun chapter. எனக்கு பொறுத்த வரைக்கும் everything is fun as far as I can visualize it. Like நீங்கள் உங்களால் பார்க்க முடியும்னா it will be really fun. Okay, so that is it for this chapter. இன்னைக்கு ரொம்ப நிறைய டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு போய் தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணுங்க. ஈஸி தான். கெப்பாசிட்டன்ஸ் இஸ் மை ஃபேவரட் சாப்டர். ஓ, தட்ஸ் குட் ஃபார் யூ. எனிவேஸ், இன்னைக்கு படிச்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணுங்க. ஐ வில் சென்ட் த PDF இன்னைக்கு. யா ஷோர். ஓகே, ஸோ பார்க்கலாம் அடுத்த கிளாஸில். பை பை.